எங்களோடு பேசுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. மன்னான மனிதனா என்னால் எதுவாகுமா, மன்னான மனிதனா என்னால் எதுவாகுமா, உன் துதியை நான் சொல்லக்கூடுமா, உன் துதியை நான் சொல்லக்கூடுமா. பாவியின் மீது ஏறின அன்பு ஒன்று புரியலை, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏறின அன்பு ஒன்று புரியலை, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. அருமையானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில எல்லா அன்பும் மாறி போனாலும் இயேசு அன்பு மாறாது. எத்தனையோ தரம் அவர் துக்கப்படுத்தினோம், எத்தனையோ தரம் அவர் வேதனைப்படுத்தினோம். ஆனா இன்னும் அவர் மேல அன்பு வச்சிருக்காரு. 2020 வருஷத்துல எத்தனையோ முறை நமக்கு துரோகம் பண்ணினோம், எத்தனையோ முறை அவருக்கு பின்வாங்கி போனோம், எத்தனையோ முறை நாம் செய்த பிரதிஷ்டையில நாம் தடுமாறினோம், அர்ப்பணிப்புல தடுமாறினோம், அவர் உண்மையாய் நேசிப்பதிலே தடுமாறினோம், சிந்தையில தடுமாறினோம், பார்வையில தடுமாறினோம், பேச்சில தடுமாறினோம், எத்தனையோ தடவை துக்கப்படுத்தினோம். ஆனா இயேசுவோ கடந்த ஆண்டு முழுவதும் அழிவுக்கு ஒப்பு கொடுக்காம இந்த புதிய ஆண்டை காண செய்தாங்க. அதை அவர் மேல வைத்த அன்பு எத்தனை பேர் உணர முடியும்? என் வாழ்க்கையில எத்தனை சறுக்கல்கள், ஆனாலும் இயேசப்பா இன்னும் நேசிக்கிறாரு. உணர்கிறவங்க மாத்திரம் இந்த பிரசனத்தை உணர்ந்து நாம் தேவன் உணர்ந்து ஆராதிக்க போகிறோம். நேர் முழங்கால் பிடிக்க முடிந்தவர்கள் நேர் முழங்கால் நிற்க போகிறோம். முழங்கால் நிற்க முடியாத எழுந்திருந்து அந்த வார்த்தை உணர்ந்து நாம் பாட போகிறோம். எத்தனை பேர் நான் பாவியா இருந்தாலும் இயேசு நேசிக்கிறாரு. எத்தனை முறை அவர் துக்கப்படுத்தினாலும் என் மேல இன்னும் கூட அனுபவிச்சிருக்கிறாரு. உணர முடிந்தவர்கள் மாத்திரம் உங்க வலதுகளுக்கு உயர்த்து வரைய உணர்ந்து பாட முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு இன்னும் புரியல, சித்தம் என் மீது வைத்துட்ட பின்னும் வாழ தெரியல. என் மேல ஏதோ ஒரு சித்தம் வச்சிருக்கிறீங்க எனக்கு தெரியும். அதனாலதான் நான் எத்தனை தூரம் போனாலும் திரும்ப திரும்ப எடுக்கிறீங்க. ஆனா எனக்கு வாழ தெரியலப்பா, உங்க அன்பை பிரிச்சு எனக்கு வாழ தெரியல. என்னோட பேசுங்க, உங்களுக்கு நான் பிரியமா வாழ விரும்புகிறேன். அர்ப்பணிக்க முடியுமா? பரிசுத்த ஆவியோடு பேச விரும்புகிறார். வாலிப சகோதரா, உன் கண்ணி சீக்கிரம் ஓடாத. வாலிப சகோதரி, இயேசுப்பா என்னோட நேசிக்கிறார். நீ எத்தனையோ தடவை துக்கப்படுத்தின ஏன் உன்னை இது வரைக்கும் வச்சிருக்கிறார் தெரியுமா? உன் மேல ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். இன்னும் நீ புரிந்து கொள்ள முடியலனா இன்னைக்கு கேட்கப்பா, என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்கப்பா, ஆண்டவரே என் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்க, என்னால புரிந்து கொள்ள முடியல. என்னோடு பேசுங்கப்பா, கேட்போமா? இந்த வரிகளை உணர்ந்த எல்லாரும் எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம்.
பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. மண்ணான மனிதனா என்னாலும் ஆகுமா, கேளுங்க அப்பாவை பார்த்து. மண்ணான மனிதனா என்னாலும் ஆகுமா, உந்துதியை நான் சொல்லக்கூடுமா, உந்துதியை நான் சொல்லக்கூடுமா. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. எங்களோடு பேசுறப்பா. எத்தனையோ தடவை நம்ம துக்கப்படுத்திட்டோம், எத்தனையோ தடவை நாங்கள் கொண்டு தூரம் போனாங்க. நாங்க நீங்க வேணாம் உலகத்தான் என்று ஓடின பொழுது எங்களை தூக்கி எரியலப்பா, நீங்க எங்களை வேண்டாம், நீங்க விளக்கி விடாத. பாவத்தின் சம்பளம் மரணமா இருந்தாலும் எத்தனை முறை நாங்க பாவம் செய்வோம், எங்களை மரணத்துக்கு நீங்க ஒப்புக் கொடுக்கலப்பா. எத்தனையோ தடவை மரணத்தின் விழிப்பு, எத்தனையோ தடவை வாழ்க்கை சிதறிப்புங்கிற சூழ்நிலை, நாங்கள் சீரழிகிற சூழ்நிலை வந்த பொழுது எங்களை தூக்கி எட்டீங்களப்பா. தேவ தூதர்களுக்கு காண்பிக்காத இரக்கத்தை கிருபையும் எங்களை காண்பிச்சுங்கள. உங்களுக்கு நன்றி செலுத்துங்க. எங்க மேல நீங்க ஒரு சுத்தம் வச்சிருக்கிறீங்க எங்களுக்கு தெரியும், ஆனா எங்களால் அதை புரிந்து வாழ முடியலப்பா. எங்களோடு பேசுங்க, உங்க வார்த்தைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம உட்காருவோம். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம், ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலே என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நல்ல கவனிங்க. ஆகாய் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்கிறதான யூதர்களின் தலைவர்களில் ஒருவனாகிய அந்த மனிதனுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான் நாம் வாசித்த ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23. யார் இந்த செருபாபேல்? செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த செருபாபேல் என்பவன் யூதர்களிலே இருக்கிற ஒரு பிரதானமான தலைவன். அதாவது யூத ஜனங்கள் 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அப்படி அடிமைகளாக இருந்த இந்த யூத ஜனங்களை 70 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் திரும்பவும் சந்திக்கிறார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். அப்படி விடுதலையாக்கும் பொழுது அநேக யூத தலைவர்களை கர்த்தர் எழுப்பி அந்த ஊழியக்காரன் மூலமாக ஜனங்களை வழிநடத்தி எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். அப்படி வந்தவர்கள் தான் எஸ்ரா என்கிற வேதபாரகன், செருபாபேல் என்கிற இந்த அதிபதி. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் யூத ஜனங்களை
பாபிலோனில் இருந்து தேவனால் விடுதலையாக்கப்பட்ட பின்பு வழிநடத்தி வந்து யூத ஜனங்களை எருசலேமிலே அவர்களை தேவனுக்கு நேராய் திருப்பின தேவனுடைய ஊழியக்காரர்கள். அப்படிப்பட்ட இந்த செருபாபேலோடு கர்த்தர் பேசுகிறார். 2 வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. ஒன்று, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இரண்டாவது கர்த்தர் சொல்கிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இந்த காலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சின்ன பிள்ளைகளானாலும் வாலிப பிள்ளைகளானாலும் பெரியவர்களானாலும் பல வருடங்கள் சபைக்கு விசுவாசிகளாக இருந்தாலும் இப்பொழுதுதான் புதிதாய் வருகிறவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா. ஒரு கவர்மெண்ட் குரூப் எக்ஸாம்ல செலக்ட் ஆயிட்டா வர சந்தோஷத்தை கூட நமக்கு வரலையே. குரூப் எக்ஸாம் எழுதுற பிள்ளை செலக்ட் ஆயிடுச்சு, நீட் எக்ஸாம்ல செலக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இருக்கிற சந்தோஷம் கூட கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமா, தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பது சந்தோஷமான காரியம். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட விதத்தை நீங்க பார்க்கணும்னா வாசிங்க 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 26 நாம யாரு, நம்மளை ஏன் தெரிந்து கொண்ட? நாம் நினைக்கிறோம் நான் ரொம்ப சூப்பர் டாப்பர், அதனால கர்த்தரை தெரிந்து கொண்டார். என்ன கூட யோகியம் யாரும் இல்லை, அதனால கர்த்தரை குடும்பத்தை என்ன தெரிந்து கொண்டார் அப்படி நாம நினைக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லி பாருங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 கொரிந்தியர் 1:26-28. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, யோசிச்சு பாரு உன் அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, நம்மள்ட்ட அநேக புத்திசாலிகள் கிடையாதான், வல்லவர்கள் அநேகர் இல்லை, நம்ம பெரிய தைரியசாலிகளும் பலசாலிகள் அல்ல, பிரபுக்கள் அநேகர் இல்லை, பெரிய அந்தஸ்து அதிகாரம் உள்ளவர்கள் கிடையாது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நாம பெரிய அதிகாரம் உள்ளவர்களோ பணம் படைச்சவர்களோ பராக்கிரமசாலிகளோ புத்திசாலிகளோ கிடையாது. இப்ப நம்ம யாருன்னு சொல்றாரு பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிந்து கொண்டாரா? அப்ப நாம யாரு? யார் நம்மலாம்? ஒன்னுக்கு லாக்கில்லாத பைத்தியங்களா இருக்கு. நம்ம என்ன செய்யறாரு கர்த்தர்? நாம தான் நினைக்கிறோம் நான் ரொம்ப இன்டெலிஜென்ட், நான் ரொம்ப பிரில்லியன்ட், என் படிப்பு என்ன, டிகிரி என்ன, திறமை என்ன, என் அந்தஸ்து. கர்த்தர் சொல்றாரு, உன்னை தெரிந்து கொண்டதே புத்திசாலி இல்லைன்னு சொல்லிதான். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்களேன். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்திலேயே எதெல்லாம் வீக்கா இருக்குதோ அதைத்தான் தெரிந்து கொண்டாராம். ஆனா உலகத்துல பார்த்தாரு சொந்த மாதிரி ரொம்ப வீக்கு, நஷ்டம் கொண்டது, லாக் இல்லாதது, ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இருந்ததுனால தான் உங்களை என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அடுத்தது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். உள்ளவில் அவமாக்கும்படி, யோகியமான வாழ்க்கை உள்ளவங்களெல்லாம் அவமாக்கும்படி, யோகியம் இல்லாத நம்மை, என்ன இல்லாத நம்மை, எதிலையுமே உண்மை இல்லை, எதிலையும் பரிசுத்தம் இல்லை, எந்த சன்மார்க்கம் இல்லை, நம்மள்ட்ட பெருமை பாராட்டுறது எந்த நல்ல காரியமும் இல்லை, அதை பார்த்து தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யோகியம் இல்லாமல் தெரிந்திருப்பாரா? நல்ல கவனிங்க. பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தான். வைத்தியம் யாருக்கு தான் தேவையா? யாருக்கு தேவை? பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை. அப்ப ஏசப்பா உங்களை என்னை ரட்சித்தது நாம் ஒன்னத்துக்கு லாக்கி இல்ல, நம்மகிட்ட ஒண்ணு நல்ல காரியம் இல்ல, நாம் பெரிய பரிசுத்தவான்கள் இல்ல, நாம் உலக பார்வையில் அற்பமானவர்கள், இழிவானவர்கள். அப்படிப்பட்ட நம்மை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒன்னுத்துக்குமே லாக்கி இல்லாத ஒருத்தனை கூட்டு கோபுரத்தில் உட்கார வச்சா அவன் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஒரு ரோட்ல போற பிச்சைக்காரனை கூட்டு, ஒரு பெரிய கோடீஸ்வரன் ரோட்ல சாப்பாட்டு வழி இல்லாத ஒருத்தனை கூட்டு, பாப்பா என் மொத்த சொத்துக்கு நீதாப்பா சோதரவாதி அப்படின்னு சொத்தை அந்த பிச்சைக்காரன் எழுதி கொடுத்தா அந்த பிச்சைக்காரன் இருந்து எப்படி இருக்கும்? தலகால் தெரியாது, வாழ்றது வாழ்க்கையாக கனவா நனவா உடம்பெல்லாம் நினைச்சிருக்குமா, கிள்ளி பார்த்துக்குவோம், அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இல்ல? அந்த சந்தோஷம் நம்ம முகத்துல இருக்கும். இப்ப அல்லேலூயா. அல்லேலூயா.
எதுக்குமே லாக்கில் அதை நம்மை தான் கத்தரிச்சுதான். அப்ப நீங்கள் நான் யாரு? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்லா புரியுது. ஏதோ ஒரு எதேச்சையாக நம்ம சபைக்கு வரல. ஒரு நீ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவளா இருந்தாலும் இன்னைக்கு சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா இது ஏதோ எதேச்சையாக ஒரு கோயின்சிடென்ட்டா ஒரு ஆக்சிடென்ட்டா திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. அப்பா இயேசு உங்களை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும்னு உங்களை அவர் தெரிந்து கொண்டார். நீங்க ரட்சிக்கப்பட்டு அவர் பிள்ளைய வாழணும், நீங்க பரலோகத்தில் ஆயத்தமாகணும், கர்த்தர் வார்த்தையை கேட்கணும், நீங்க அவருடைய ஜனமாய் வாழணும் என்பதை நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. எதற்கு தெரிந்து கொண்டாரா? செல்வர்கள் கர்த்தர் சொல்கிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைத்தேன். அப்ப கர்த்தர் எதுக்கு தெரிந்து கொண்டாரா? உங்களை என்னையும் முத்திரை மோதிரமாக மாற்றும்படி கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. God's signet ring, அவருடைய முத்திரை மோதிரம். நீங்கள் சாதாரண ஆட்கள் அல்ல. தேவன் உங்களை என்னையும் முத்திரை மோதிரமாக மாற்ற விரும்புகிறார். முத்திரை மோதிரம்னா என்ன? அதை புரிஞ்சாதான் நாம மாற ஒப்புக் கொடுக்க முடியும். அந்த நாட்களிலே ராஜாக்கள் தங்கள் கரங்களிலே ஒரு விசேஷமான மோதிரத்தை அணிந்திருப்பார்கள். அது பேர முத்திரை மோதிரம். எதற்கு அந்த மோதிரம் அப்படின்னா, ராஜா ஒரு சட்டத்தை போடுகிறார் என்றால் அந்த சட்டம் அபிஷியலா அது அங்கீகரிக்கப்பட்ட ராஜாவின் சட்டமா இருக்குமானால் அந்த நகல்ல ராஜா இந்த மோதிரத்தை கலட்டி மெழுகு போல் இருக்கிறதான ஒரு பொருள்ல அந்த மோதிரத்தை பதித்து அந்த மோதிரத்தை எடுத்து அந்த தோல் சுருளிலே சீலாக வைப்பார்கள். அப்படி ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தில் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது எப்பேற்பட்ட சட்டமா இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு ஒருவனாலும் முடியாது. அதனாலதான் தானியேல் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது தானியேல் ராஜா தன் முத்திரை மோதிரத்துக்கு சட்டம் போட்டான். என்ன சட்டம்? 3 மாசத்துக்கு எந்த மனுஷனும் அவன் தெய்வத்தை வணங்கக்கூடாது. அவன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ராஜாட்ட தான் வரணும். அப்படி மீறி தெய்வத்தை வணங்கிட்டான் அவன் சிங்க கவியில போடப்படுவான் அப்படின்னு ராஜாவே சட்டம் போட்டுவார். முத்திரை மோதிரம் சீல் வச்சிருவாரு. இப்போ அது சிக்கின பொறியில சிக்கின எலி யாரு? தானியேல். தானியேல் ராஜாவை ரொம்ப நேசிக்கப்பட்டவன். தானியேலுடைய மேல வச்ச அன்பின் நிமித்தம் ராஜாவை இருந்து அடிச்சுக்குது. ஐயோ நான் போட சட்டம் தானியேலை சிங்கத்துல கெவியில தள்ள போகுது. இப்ப ராஜா சட்டத்தை மாத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த அதிகாரம் சொல்றாங்க, ராஜாவே மாறாத ஒரு சட்டம் இருக்குது. ராஜா ஒரு சட்டம் போட்டாருன்னா அதை மாத்த யாராலையும். அப்ப முத்திரை மோதிரத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குது. முத்திரை மோதிரங்கிறது மகிமையானது, மேன்மையானது, விசேஷமானது, மதிப்பு உள்ளது. இன்னும் சொல்ல போனா ராஜா என்ன நினைக்கிறாரோ அதை தவறாமல் செய்து முடிப்பதுதான் முத்திரை மோதிரம். அல்லேலூயா. புரிஞ்சது? ராஜா மனசுல எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை சட்டமாய் மாற்றுகிறார். அந்த சட்டத்தை அப்படியே நிறைவேற்றுகிற அதிகாரம் முத்திரை மோதிரத்துக்கு உண்டு. ஆகவே தான் செல்வங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ என் கையில முத்திரை மோதிரம், நான் இந்த உலகத்துல என்னென்னலாம் செய்யணும்னு விரும்புறேனோ அதையெல்லாம் உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஆகவே ஜெபத்தை குறித்து இயேசு சீசர் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறார். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தின் சித்தம் செய்யப்படுவதாக. பூமியில கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவாங்க. அப்ப உங்களை என்னை கர்த்தர் எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறாரு? ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், பாடணும், துதிச்சோம், காணிக்கை போட்டோம், ஆசீர்வாதம் பெற்றோம், சாட்சி சொன்னோம், அதுக்கு போகிறதா இல்ல. ஏதோ சும்மா சபைக்கு வந்துவிட்டு போகிற ஒரு கூட்டமாக கர்த்தர் நம்மை அழைக்கல. தேவன் நம்மை தெரிந்து கொண்டது நோக்கம். அவர் கரத்திலே நீங்களும் நானும் முத்திரை மோதிரமாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. இந்த முத்திரை மோதிரமாய் மாறுகிறவர்களுக்கு படிப்பு அவசியம் கிடையாது, திறமை அவசியம் கிடையாது, டிகிரி அவசியம் கிடையாது, அரசியல் செல்வாக்கு, அந்தஸ்து, பணம், பொருள், செல்வாக்கு, அதிகாரம், பதவி இதெல்லாம் தேவை கிடையாது. கர்த்தர் கையில இருந்துட்டா நாம முத்திரை மோதிரமாய் மாறுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய முத்திரை மோதிரமா மாற விரும்புகிறோம்? சத்தமா அல்லேலூயா. உண்மையாக நாம் விரும்புகிறோமா? நாம விட்டாலும் அவரும் என்ன செய்ய மாட்டாரு. மீன் பிடிக்கிற ஃபிஷர்மேன் என்ன பண்ணுவான்? மீனை என்ன பண்ணுவான்? வலையை போட்டு பார்ப்பான். ராத்திரி நேரத்தில் வலையில மீன் சிக்கும். பகல்ல வலை போட்டு மீன் பிடிக்க முடியாது. மீனை அவன் பார்ப்பான். ராத்திரி சிக்காத மீனெல்லாம் அதுக்கு ஒரு வழி வச்சிருப்பான். காலையில வந்து ஓரமா உட்காந்து தூண்டில போட்டு
ராத்திரி வலையில சிக்கிற மீன்லாம் கொஞ்சம் தெம்பா வந்து உட்காந்துருக்கோம். அப்பா கிளியாம அறாம ரத்தம் இல்லாம வந்து சேர்ந்துட்டோம். ராத்திரி வலைக்கு தப்புன மீன், திணி கொடுத்த மீனெல்லாம் தூண்டல மாட்டி தொண்டை கிழிஞ்சு வாய் குழந்து, நாம அவரை விட்டாலும் அவரும் என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டார். அவர் விட்டு நம்ம தூரம் போக போக அவர் இழுத்து எப்படி ஆகிலும் முத்திரை மோதிரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த ஆண்டு அநேகரை கர்த்தர் நிச்சயமாய் ஒரு முத்திரை மோதிரமாய் மாற்றி இந்த தேசத்துல, இந்த இருக்கிற தெருவில், நீ இருக்கிற குடும்ப வாழ்க்கையில, இருக்கிற பட்டணத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் பயன்பட போறோம்னு அர்ப்பணிக்கிறோம்? அல்லேலூயா. தேவன் நம்மை ஒரு முத்திரை மோதிரமாக மாற்ற விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், சபை போன என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்தா போதும், என் தொழில் நல்லா இருந்தா போதும், என் பிரச்சனை மாறினா போதும். நல்லா சொன்னீங்க. உங்க சூழ்நிலை, உங்க நெருக்கம் மாறணும்னா ஒரே வழி, நீ முத்திரை மோதிரமா மாறணும். முத்திரை மோதிரமாய் மாறாம சூழ்நிலை மாறாது. செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் முத்திரை மோதிரம் என்ன செய்ய போறேன், மாற்ற போகிறேன். அப்படி நீ மாறிட்டீனா அவர் என்ன ஆசீர்வாதமா? வாசிங்க சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தடைக்கல்லை அவன் கொண்டு வருவான். கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆண்டவர் சொன்னார், பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பாக எம்மாத்திரம், நீ சமபூமி ஆவாய். நல்லா சொன்னீங்க. பெரிய பர்வதம் என்பது பிரச்சனையை குறிக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, பிரச்சனையை பார்த்து கர்த்தர் பேசுறார். நல்லா கவனிங்க. பிரச்சனையை பார்த்து யார் பேசுறது? கர்த்தர் பேசுறார். ஏன் பிரச்சனையே நீ என்ன பண்ண முடியும்? செருபாபேலுக்கு முன்னாடி ஒண்ணுமே அவனை செய்ய முடியாது, அசைக்க முடியாது. காரணம், செருபாபேல் சாதாரணமான விசுவாசி அல்ல. சபையில கூட்டத்தோட கூட்டம் அவன் கையில் தள்ளி போற விசுவாசி அல்ல. அவன் எனக்கு தன்னை எனக்கு அர்ப்பணிக்கிற முத்திரை மோதிரம். அவனுக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய பிரச்சனையோ அது சமபூமி ஆகும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம கடன் பிரச்சனை பெரிய பர்வதமா இருக்கலாம். உங்க குடும்ப பிரச்சனை, உங்க சரீர பலவீனம், உங்களுடைய குடும்பத்தினுடைய போராட்டமான காரியங்கள் பெரிய பர்வதம் போல ஒரு வேதனைப்படுத்தலாம். கர்த்தர் சொல்கிறார், நீங்க முத்திரை மோதிரமா மாறிட்டீங்கன்னா உங்க பெரிய பர்வதம் உங்க சுண்டு விரல்படாம சமபூமி ஆகும். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு, கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுவதற்கு, கர்த்தருக்காக பிரயோஜனப்படுவதற்கு, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, ஆத்துமாக்கு ரட்சிக்கப்படுவதற்கு நான் எவ்விதத்திலாக கர்த்தரை பயன்படுவேன் என்று யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லா பெரிய பர்வதங்களும் சமபூமி ஆகும். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு எந்த விதத்தையும் பயப்படாம சுயநலமாய் வாழ்கிறவங்க பர்வதத்தோடு போராடிட்டே இருப்பாங்க. பாபிலோன் தேசத்திலிருந்து ஏராளமான யூதர்கள் வந்தார்கள். செருபாபேல் ஒருத்த மட்டும் தலைவர் கிடையாது, நிறைய தலைவர்கள், நிறைய மூக்கர்கள் இருந்தாங்க. ஆனா ஏசப்பா அவங்கள விட்டாரு. செருபாபேலை மட்டும் பார்த்து சொல்றாரு, நான் முத்திரை மோதிரம் வைப்பேன். ஏன் அப்படி சொன்னாங்க? யூதர்களை ஏராளமான மூக்கர்கள் இருந்தார்கள். எல்லா கோத்திரத்துக்கும் மூக்கர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கர்த்தர், அவங்களும் யூதர்கள் தானே, அவங்களும் கர்த்தர் ஆராதிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் செருபாபேலை மட்டும் தெரிந்து கொள்ள என்ன காரணம்? கருமையானவர்களே, நீ இருக்கிற பகுதியிலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஏராளமா இருக்கலாம். உங்க உறவுகளிலே உங்களை போல சபைக்கு போகிறவர்கள் ஏராளமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுவதற்கு காரணம், உங்களை முத்திரை மோதிரமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. உங்க மேல விசேஷ நோக்கம் வைத்திருக்கிறார். நாம நோக்கத்தை புரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2020 வருஷத்துல எத்தனை முறை இயேசுவை துக்கப்படுத்துறோம்? நாம 2020 வருஷத்துல எத்தனையோ பாவம் வெளியே சொல்லுவதற்கு வாய் கூசுகிற அளவுக்கு தவறு செய்திருக்கிறோம். வாய் வார்த்தை தடுமாறி இருப்போம், கண்ணுல தடுமாறி இருப்போம், சிந்தையில தடுமாறி இருப்போம். அந்த நம்ம பாவம். ஆனா கொள்ளை நோய் வந்துச்சு, பஞ்சம் வந்துச்சு, எத்தனையோ பிரயாணம் பண்ணீங்க, நீங்க எத்தனையோ விபத்துகளை கேள்விப்பட்டீங்க. ஏங்க நாம மட்டும் உயிரோட வந்துருக்கோம்? 2020 கடந்து ஏங்க வந்திருக்கிறோம்? நம்ம பெரிய பரிசு வாங்கலாம். ஆண்டவர் இயேசு சீசரை பார்த்து சொல்றாரு, சீலோவுல கோபுரம் இடிஞ்சு விழுந்து அநேகர் மரிச்சு போன கேள்விப்பட்டீங்களப்பா. அவெல்லாம் எல்லாரும் விட கேடுகின்ற பாவி, அதனால அழிஞ்சு போன நினைச்சிடாத. நீயும் மனம் திரும்பாவிட்டால் உங்களுக்கும் அது சம்பவிக்கும். நம்ம உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பரிசுத்தம் அர்த்தாங்க. எத்தனையோ பாவம் செய்தோம். ஆனா இயேசுப்பா ஏன் இன்னும் நம்மளை 2020 வச்சு ஆலயத்தில் அவர் ஆராதிக்கிறது தெரியுங்களா? உங்க மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு.
உங்களுக்கு படிக்க தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு பெரிய அந்தஸ்து, செல்வாக்கு, பணம், பொருள் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல ஜெபத்தின் மூலமாய், உங்க சாட்சி வாழ்க்கையின் மூலமாய், உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஆறுதலான வார்த்தையின் மூலமாய், அநேகருக்கு இயேசு சொல்லுகிற அந்த கிருபையினால, அல்லது உங்களுக்கு பணம், உங்களுக்கு பொருள், உங்களுக்கு செல்வாக்கு, உங்க பதவி, உங்களுடைய படிப்பு, உங்க திறமை, ஏதோ ஒரு விதத்துல உங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த ஒரு ஆண்டை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவாங்க. நினைவு பண்ணிக்கிறோம். 2020 தான் லேண்ட் வாங்க முடியல. 2021 ஏக்கர் என்ன செய்வோம், வாங்கி ஒரு பிளாட் வாங்கிடுவோம். அதுக்கு 2021 2021 நகையெல்லாம் ரேட் குறைஞ்சிருச்சு, ஒரு 10 பவுன் வாங்கி போடுவோம். 2020 தான் இந்த காரியம் சாதிக்க முடியல, 2021 சாதிச்சிருவோம். இதுக்கு ஏசப்பா ஜீவனை கொடுக்கல. 2020 நீங்க செய்ய தவறின ஊழியத்தை 2021 ஆகிலும் நீங்க செய்வீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து கர்த்தர் இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அத்திமரத்துக்கு ஒரு வருஷம் கொடுக்கப்பட்டது காரணம் இனியாயும் கனி கொடுக்கும். 2021 கர்த்தர் கொடுத்தது எப்படியாவது ஒரு பிரயோஜனப்பட்டு இந்த வருஷம் ஆகிலும் ஒரு ஆத்மாவை ஆகிலும் லட்சத்துக்கு நடத்துவீங்க நம்பித்தான் இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கையில முத்திரை மோதிரமாய் மாறுபடி. அல்லேலூயா. நித்திய வாழ்க்கையில நம்ம படிச்ச படிப்பு, டிகிரி, பணம், சொத்து, செல்வாக்கு, நகை, அதிகாரம் இதெல்லாம் ஒண்ணுக்கு வராது. எவ்வளோ நீங்க இடம் வாங்கி போட்டாலும் செத்த 6 இடம் கூட நமக்கு நிரந்தரம் இல்லை. நாம தேவனுக்கு என்ன செய்தோமோ அதுதான் நித்தியத்துல நமக்கு மகிமையாக வெளிப்படும். அல்லேலூயா. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். கோவை பட்டணத்துல ஒரு சபையில ஒரு மூத்த ஊழியர் இருந்தார். அந்த ஊழியர் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. மரிக்கிற தருவாய் வருது. மரிக்கிற தருவாய் வரும் பொழுது அவரை சுற்றிலும் அந்த சபையுடைய உடன் ஊழியர்கள், சில அறிமுக விசுவாசிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. படுத்திருந்த ஊழியர் எழுப்பி உட்கார்ந்தாரு. அவர் சொன்னாரா, இன்னொரு 1/2 மணி நேரம் நேசப்பட போயிடுவேன். என்னை கூட்டிட்டு போறதுக்கு தூதனும் ரதமும் அங்க பரவது கிளம்பிடுச்சு. ரதம் அங்கிருந்து வந்துட்டு இருக்குது. 1/2 மணி நேரத்தில் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அந்த 1/2 மணி நேரம் சுற்றி இந்த உடன் ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேசிட்டு 20 நிமிஷம் கர்த்தர் வார்த்தையெல்லாம் பேசிட்டு சொன்னா, 10 நிமிஷம் தான், ரதம் நெருங்கிடுச்சு, நான் போயிட போறேன், அதனால யாரும் அழுகக்கூடாது, நீங்க எல்லாம் எனக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நான் ஜெபத்தோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கட்டில படுத்துக்கிட்டாராம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. கரெக்டா 10 நிமிஷம் முடியும் பொழுது அவர் ஜீவன் பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சவனா அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் கேரளாவிலிருந்து இதே ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒரு சபையுடைய விசுவாசி அந்த ஊழியர் இருந்த சபைக்கு வந்தாராம். வந்து அந்த விசுவாசி அந்த இறந்து போன ஊழியர் பேரை சொல்லி அவர் எங்கங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாங்க, அவர் நேற்று இறந்துட்டாரு, நேற்று அடக்கம் பண்ணிட்டோம், இவ்வளவுதான் சொன்னாங்க. அந்த ஊழியர் சொல்லி எதையும் சொல்லல. அப்போ அந்த உடனடியாக ஏன்பா அவர் கேட்குற என்ன விஷயம்? அப்போ அந்த விசுவாசி சொன்னாரா, நேற்று ராத்திரி நான் ஒரு சொப்பனை பார்த்தேன். அந்த சொப்பனத்துல பரலோகம் போல ஒரு காட்சியை பார்த்தேன். அந்த காட்சியில 2 பக்கம் தேவ தூதர் கூட்டம் நிற்குது. நிற்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்குது, ராஜாதி ராஜா இயேசு வருகிறார் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. அப்போ ஒரு மகிமையான காட்சியை பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்க எல்லாம் நிக்கிறீங்க, ஏன் இயேசுவே வந்து நிற்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்ப ஒரு தூதன் சொன்னாரு, நீ அங்க பாரு அப்படின்னாரு. அப்ப நான் பார்த்தப்ப பூமியிலிருந்து ஒரு ரதம், ஒரு தேர், ஒரு தேவ தூதன் அக்னிமயமான தங்கமயமான தேரை அவன் ஓட்டிட்டு வருகிறான். பக்கத்துல ஒரு நின்று கொண்டிருந்தார். யார் அவர் உத்து பார்த்தா இந்த ஊழியக்காரர் அவர் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். அந்த ஊழியக்காரர் அந்த தூதன் கூட்டிக் கொண்டு வருகிறான். அந்த ஊழியக்காரரை வரவேற்பதற்கு இயேசு வழியிலேயே நின்று கொண்டு அந்த ஊழியக்காரரை வரவேற்று கூட்டிட்டு போனதை நான் சொப்பனத்துல பார்த்தேன். அதனால தான் அவர் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்ன பொழுதுதான் அந்த ஊழியர் அழுதார்கள். சொன்னார்களாம், அவர் மரிக்கும் முன்பு இதைத்தான் சொல்லி மரித்தார், எனக்காக ரதம் வருகிறது, எனக்காக தூதர் வருகிறார், என் அழைத்து வருகிறார் சொல்லி. அதே போல தேவன் மரித்த ஊழியரை அழைத்து போனார். பெருமையானவர்களே, நாம் எவ்வளவு படிச்சோம், எவ்வளவு சொத்து சேர்த்தனோம், எவ்வளவு காணி கொடுத்தோம், இதெல்லாம் வராதுங்க பருவத்துக்கு. எவ்வளவு ஆத்மா ஆதாயம் கொடுக்கும், எத்தனை பேரை ஜெபத்தில் ஆதாயம் கொடுத்திருக்கிறோம், எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேரை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம்.
இப்படிப்பட்ட அழைக்கத்தான் இயேசு திரும்ப மீண்டும் அனுப்புகிறார். ஒரு ஊழியக்காரன் மரிச்சு போகும் பொழுது அவனை அழைப்பதற்கு இயேசு எழுந்து இருக்கிறார் என்றால் அந்த ஊழியத்துக்கு மகிமை என்ன யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. மரிச்சா என்ன நம்ம குறித்து அவன் என்ன சொல்லி கொடுப்பார், அவங்க என்ன ஊழியம் செய்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் அவனை கொஞ்சம் நிதானித்து நான் இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் ஆடம்பரமான, இன்னும் அதெல்லாம் விட்டுட்டு நான் அவருக்காக இனி என்ன செய்யணும், நான் இது ஒண்ணுமே செய்யலையே, இனியாயினும் நான் கர்த்தருக்காக முத்திரை மோதிரமாய் வாழ்வேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். முத்திரை மோதிரம் வாழ விரும்புகிறோம். சத்தமா அல்லேலூயா. சரி, ஏன் முத்திரை மோதிரமாய் அநேகரால் மாற முடியும்? தெரிந்து கொள்ளப்பட்டது நோக்கமே முத்திரை மோதிரமா மாற்றலாம். இன்னைக்கு அநேகர் பாருங்க, சபைக்கு வராங்க, ஆனால் ஊழியத்தில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ஊழியம் செய்யவும் மாட்டாங்க. சுட்டு போட்டாலும் ஆத்ம பாரம் வராது. என்ன காரணம்? நம்மே எடுத்துக்கொள்வோம். எத்தனையோ பிரச்சனை கேட்கிறோம், ஆனா ஜபத்தில் அழிந்து ஒரு ஜனங்களுக்காக பாரப்பட முடியல. கூட வேலை செய்யறவங்க இயேசுவை சொல்ல தெரியல. ஒருத்தர் கூட சபை கூட்டிட்டு வரணும் என்னமோ எனக்கு வர்றதில்லை, ஏதோ வர போறேன். ஏன் எனக்கு அந்த எண்ணம், ஏன் அந்த பாரமே எனக்கு வர மாட்டேங்குது? ஏன் என்னால முத்திரை மோதிரம் மாற முடியல? ஒரு மனுஷ வாழ்க்கையிலிருந்து எப்போ தேவன் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனை முத்திரை மோதிரமாய் மாற்றுகிறார் என்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை உற்சாகமா இருக்கிறோம். வாசிங்க மத்தேயு 3 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடும் சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. நல்லா கவனிங்க. இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அவன் பெயர் யோவான் ஸ்நானகன். இந்த யார் இந்த யோவான் ஸ்நானகன்? சகரியா என்கிற தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஆசாரியனுடைய மகன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். இவனுடைய இயற்பெயர் யோவான். தேவன் சொன்னதும் அவங்க அப்பா அம்மா வச்சதும் இவனுக்கு பேர் யோவான். ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து ஞானஸ்நானம் என்கிறதான தேவனுடைய சத்தியத்தை, உபதேசத்தை முதலாவது பிரசங்கித்து அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததினால் இவனை ஜனங்கள் யோவான் ஸ்நானகன், ஜான் தி பேப்டிஸ்ட் என்று அழைத்தார்கள். இந்த யோவான் ஸ்நானகன் குறித்து வேத அழகா சொல்கிறது. இவன் வனாந்திரத்தின் சத்தம், தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக முன்னறிவிக்கப்பட்டவன். இப்ப இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு ஆசாரியன். பிரமாணத்தின்படி அவங்க அப்பாவுக்கு பின்னதாக இவன் தேவனுடைய ஆலயத்தில் எருசலேமிலே இவன் போய் ஊழியம் பண்ணணும். மற்ற ஆசாரியர்கள் போல இவனும் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யணும். இன்னும் சொல்ல போனா அந்த நாட்களில் ஆசாரியர்கள் ஏராளமாக பெருகிவிட்டதுனால ஆசாரியர்கள் எப்பவுமே ஆலயத்தில் இருக்க மாட்டாங்க. ஆசாரியர் ஏராளமாக பெருகினதினால் ஒரு ஆசாரியனுக்கு வருஷத்துல 2 வாரம் தான் டியூட்டி. எத்தனை வாரம்? 6 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு வாரம் ஆசாரியர் எருசலேம் நாளைக்கு போவாரு. அவர் என்ன ஊழி வேலை கொடுக்குறாங்களோ அந்த ஒரு வாரம் செய்து முடிப்பார், திரும்ப வீட்டுக்கு வந்துருவார். அடுத்த 6 மாசம் கழிச்சு ஒரு வாரம் வேலை. இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான எளிமையான ஊழியம், ஏராளமான ஆசீர்வாதம். இந்த யோவான் ஸ்நானகன் அப்படிப்பட்ட ஆசாரியனாக தான் வாழ்ந்திருக்கணும். ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு முன்னதாக இந்த ஊழியக்காரன் இவர் தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டு தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை பிரசங்கித்து பரலோகத்தை குறித்தும் பரலோகத்துக்கு வருவதற்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றும் பரலோகத்துக்கு வருகிறவர்கள் நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக வாழ வேண்டியது அவசியம் என்றும் ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் வசனத்தை புரட்டி போடுவதை எச்சரித்தும் ஒரு மகிமையான ஊழியத்தை செய்தவர் யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. சொல்ல போனா அநேக ஆசாரியர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட அநேக ஆசாரியர்கள் மத்தியில் யோவான் ஸ்நானகன் ஒரு முத்திரை மோதிரமாய் இருந்தார். இந்த யோவான் ஸ்நானகன் குறித்து இயேசுவே சொல்றாரு பாருங்க. நீ மத்தேயு 16 அதிகாரம் 7-11 வசனத்தை வீட்டுக்கு வாசிச்சு பாருங்க. இயேசுவே சொல்வாரு யோவான் ஸ்நானகன் குறித்து. யோவான் ஸ்நானகன் சாதாரண தீர்க்கதரிசி கிடையாது. அவன் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் மேற்பட்டவர். ஒரு பெண்ணின் வயிற்றில பிறந்த
எந்த தீர்க்கதரிசி காட்டிலும் யோவான் ஸ்நானகன் மேன்மையானவன் என்று இயேசுவே யோவான் ஸ்நானனை குறித்து அவன் ஊழியத்தை குறித்து கர்த்தருக்காக செய்த காரியங்களை குறித்து இயேசுவே சாட்சி கொடுத்தார். அவ்வளவு முத்திரை மோதிரம் யோவான் ஸ்நானகன். எல்லா ஆசாரியரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆரோன் வம்சத்தில் வந்து எல்லா ஆசாரியரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனா இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர் மத்தியில யோவான் ஸ்நானனை மட்டும் முத்திரை மோதிரமா வைத்தார். இந்த யோவான் ஸ்நானனை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார்னா, இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை செய்வதற்கு பூமியை ஆயத்தப்படுத்தினார், ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார், வழியை செவையாக்குகிறார், இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார், மனம் திரும்புதல் குறித்து இயேசு பிரசங்கிப்பதற்கு இவர் பாதையை செவைப்படுத்தினார் யோவான் ஸ்நானகன். தேவனுக்கு ஒரு முத்திரை மோதிரமாக பூமியில யோவான் ஸ்நானகன் ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன் யோவான் ஸ்நானகன், முன்னறிவிக்கப்பட்டவன். ஆனா எப்ப முத்திரை மோதிரமா மாறின தெரியுங்களா? எப்ப கர்த்தரை பயன்படுத்த ஆரம்பித்தா தெரியுங்களா? வாசிங்க லூக்கா 1:20. அந்த பிள்ளை வளர்ந்து, அந்த பிள்ளை யாரு? யோவான் ஸ்நானகன் வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரை. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை நல்லா கோரிட்டு வச்சுக்கோங்க. இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்திரத்திலே இருந்தான். இப்ப நல்ல அந்த வார்த்தை கவனிங்க. இந்த யோவான் ஸ்நானகன் எலிசபெத் வயிற்றுல 6 மாசம் குழந்தையா இருக்கும் போது மரியாளுக்கு தேவதூதன் சொல்றாரு, அதாவது யோவான் ஸ்நானகன் எலிசபெத் வயிற்றுல 6 மாசம் கருவா இருக்கிறார். அப்ப மரியாள் வயிற்றுல இயேசு உருவாகிறார். அப்ப மரியாள் தேவதூதன் சொல்றான், உன்னுடைய இனத்தாராக எலிசபெத்துக்கு வயிற்றுல ஒரு பிள்ளை பிறந்திருப்ப உருவாயிருக்குது, அவருக்கு 6 மாசம். கேள்விப்பட்ட உடனே மரியாள் ஓடி போய் எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது கருவில இருந்த யோவான் ஸ்நானகன் ஆவின் அபிஷேகத்தால் நிரம்பி அந்த அபிஷேகம் எலிசபெத்தை நிரப்பினதாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. யோவான் ஸ்நானகன் எப்ப அபிஷேகம் பெற்றாரு? எப்ப அபிஷேகம் பெற்றாரு? தாயின் வயிற்றுல 6 மாசம் குழந்தை இல்ல, தாயின் வயிற்றுல 6 மாசம் கருவா இருக்கும் போதே 6 மாசத்துல தான் கை காலெல்லாம் அப்படியே வளர ஆரம்பிக்கும். அப்பவே அபிஷேகம் பெற்றவர். இவ பிறந்தாச்சு, வளர்றான், தனக்கு குறித்து தேவனுக்கு எல்லாமே தெரியும், வாலிபனாயாச்சு, ஒரு குறிப்பிட்ட பக்குவப்பட்ட வயசு வந்துருச்சு, ஆவியிலே பலன் கொண்டாராம். இப்போ ஆவின் அபிஷேகம் பெற்றாச்சு, பலன் கொண்டாச்சு, தனக்கு தேவனுக்கு எல்லாமே யோவான் ஸ்நானனுக்கு தெரியும். ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கலாமே, தேவன் பயன்படுத்திருக்கலாமே, பயன்படுத்தல. என்ன செய்தாரா? இஸ்ரவேல் தன்னை காண்பிக்கும் வரை வனாந்தரத்திலே கர்த்தர் யோவான் ஸ்நானனை வைத்திருந்தார். எதுக்கு அந்த வனாந்தரம்? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, முன்னறிவிக்கப்பட்ட, தேவ ஊழியத்துக்காக வேறு விரிக்கப்பட்ட யோவான் ஸ்நானகனை கர்த்தர் வனாந்தரத்தில் கொஞ்ச நாட்கள் வைத்திருந்தார். பின்பு தான் தேவன் வெளியில கொண்டு வந்து அவனை வல்லமையாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப யோவான் ஸ்நானகன் தெரிந்து கொள்ளப்பட்ட யோவான் ஸ்நானகன் முத்திரை மோதிரமா மாறணும். ஒரு குறிப்பிட்ட கால வனாந்தர வாழ்க்கை வாழணும், வனாந்தர பாதைக்கு போகணும். எதுக்கு அந்த வனாந்தரம்? அந்த வனாந்தரத்தில் தேவன் வைத்து யோவான் ஸ்நானகனை மோல்டு பண்ணினார், பக்குவப்படுத்தினார், அவனை உருவாக்கினார். நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் தேவனுக்கு முத்திரை மோதிரமாக மாறி நித்திய ஜீவனுக்குள் வரணும் அப்படின்னா நாம் கட்டாயம் இந்த வனாந்தர பாதையில உருவாக்கப்படுகிற நாட்களுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப வனாந்தரத்துல யோவான் ஸ்நானகனிடம் கர்த்தர் என்ன செய்கிறார்? நல்லா கவனிங்க. வசனத்தை கொண்டு, சில வாழ்க்கையின் அனுபவங்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானகனை உருவாக்கினார். நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு பயன்படணும் அப்படின்னா தேவன் நம்மை வசனத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையில சில கடினமான பாதைகளை கடந்து வருகிறோமே, சில நெருக்கங்களை கடந்து வருகிறோமே, சில ஏமாற்றம், சில தோல்வி, சில நம்பிக்கை துரோகம், சில காயம், சில வேதனை, சில அவமானம், சில நிந்தை, சில பரியாசம், காரணம் இல்லாத காயங்கள், சில நஷ்டம், காரணமே இல்லாத ஏமாற்றங்கள், இது எல்லாம் கடந்து வருகிறோமே. அந்த பாதையில் இருந்து, அந்த வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து தேவன் சில காரியங்களை நம்ம கற்றுக் கொடுத்து, வசனத்தின் உபதேசங்களை கொண்டு கர்த்தர் கற்றுக் கொடுத்து நம்மை உருவாக்குகிறார். யாரெல்லாம் இந்த உருவாக்கப்படுகிற நாட்களில் பொறுமையாய் காத்திருந்து வசனத்தை கீழ்ப்படிந்து, என் வாழ்க்கையில என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் அப்பா எனக்கு இந்த அனுபவத்துல என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதுக்கு நான் மாறிடுவேன் அர்ப்பணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் முத்திரை மோதிரமாய் மாறுவார்கள். மற்றபடி வசனத்தை கீழ்ப்படியாம தேவன் நெருக்க அனுமதிக்கும் பொழுது அதை ஸ்கிப் பண்ணி உலகத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையில பிரச்சனையே வரக்கூடாது, அந்த உலகத்தோடு ஒத்து போகிறேன் என்று வாழ்கிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருப்பாங்க, சபையில் இருப்பாங்க. முத்திரை மோதிரமா மாற முடியாது, நித்தியத்தை பிரவேசிக்க முடியாது.
யாரெல்லாம் வசனத்தை கீழ்ப்படிந்து கர்த்தர் நடத்துகிற பாதைக்கு விட்டு கொடுத்து தேவன் தன்னை பக்குவப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள், அவங்க முத்திரை மோதிரமாய் மாறுவார்கள். எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த வனாந்தர பாதை கர்த்தர் வைக்கிறார். அந்த வனாந்தர பாதை ட்ரைனிங் சென்டர், ட்ரைனிங் பீரியட், அதுல விட்டு கொடுக்கணும். தேவன் கற்றுக் கொடுக்கிற உபதேசங்கள் கீழ் நஷ்டானாலும் பரவாயில்ல, விலகின வந்தாலும் பரவாயில்ல, அப்படி விட்டு கொடுத்து கீழ்ப்படுகிறவர்களை தேவன் முத்திரை மோதிரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இப்ப யோவான் ஸ்நானகனை வனாந்தரத்தில் வைத்து கர்த்தர் உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? ஒரு 3 காரியம் யோவான் வாழ்க்கையில நாம் பார்க்க போறோம். எப்படி இந்த யோவானை தேவன் உருவாக்கினார்? ஏன் என்னால முத்திரை மோதிரமா மாற முடியல? கொஞ்சம் நாம வாழ்க்கையை திரும்பி பார்க்க போறோம். முதல் காரணம், யோவான் ஸ்நானகனை தேவன் எப்பொழுது முத்திரை மோதிரமாய் பயன்படுத்தினார்? வனாந்தரத்திலே தேவன் யோவான் ஸ்நானகனை எப்படி உருவாக்கினார்? முதலாவது வாசிங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக் கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. நல்லா கவனிங்க. இப்போ யோவான் வனாந்தரத்தில் இருக்கிறார். போட்ட Dress என்ன Dress? ஒட்டக மயிரினால செய்யப்பட்ட Dress. சாப்பிட எது சாப்பிட்டாரா? இயற்கையா மலையில வர தேன் கூடு, தேனை சாப்பிடுறாரு. அடுத்தது சாப்பிட்டாரா? வெட்டுக்கிளிய வறுத்து சாப்பிட்டாரோ வேக சாப்பிட்டாரோ எப்படி சாப்பிட்டாரோ? வெட்டுக்கிளியும். இப்ப நல்லா கவனிங்க, யார் யோவான்? பிச்சைக்காரனா? அனாதையா? வசதி வாய்ப்பு இல்லாதவரா? விருப்பம் போல வாழ தகுதி இல்லாதவரா? ஊருக்குள்ள போனா யாரும் ஏற்க மாட்டாங்களா? இவங்க அப்பா ஒரு ஆசாரியர். ஆசாரியர்களுக்கு தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதம் உண்டு. இந்த யோவான் ஸ்நானகனுடைய நாட்களிலே அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள் செல்வ செழிப்பாய் வாழ்ந்தார்கள். அன்னைக்கு இருந்த மற்ற ஜனங்களை விட ஆசாரியர்கள் தான் செல்வ செழிப்பன்றைக்கு. ஆசாரியர் உடுத்துற உடை விலையேறப்பட்ட உடையா இருக்கும். நல்ல அங்கியை போட்டுக்கிட்டு, இப்ப அப்படிதான் அங்கியை போட்டு தான் சுத்துறாங்க எல்லாரும். அங்கியை போட்டுக்கிட்டு காப்பு நாடாவை கட்டிக்கிட்டு நல்ல பெரிய அப்படி எல்லாம் தொங்க விட்டுக்கிட்டு நல்ல பர்ஃபியூம் அடிச்சுக்கிட்டு அதே ரோட்ல போனா எல்லாரும் ரவி 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 அப்படின்னு சொல்லி வந்தனம் பண்ணுவார்கள். இந்த ஆசிரியர் வீட்டுக்குள்ள போய் ஒரு வீட்டை பார்த்து இந்த வீட்டை கர்த்தர் தர சொல்ற எனக்கு அப்படின்னா வெளியே விட்டுருவான். ஆகவேதான் ஆண்டவர் சொல்ற, நீ விதவை வீட்டை படிச்சுக்கிறீல. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் அப்படிதான். வியாபாரி கிடைச்சோம் வீட்டை கர்த்தர் தர சொல்லி தரிசனம் பேசினாரு, வீட்டை எழுதி கொடுத்து அப்படின்னு வாங்குற ஊழியர்களும் உண்டு. அன்றைக்கு யோவான் ஸ்நானனுடைய நாட்களில ஆசாரியர் செல்வ செழிப்பு சுகபோகமாய் வந்தார்கள். ஆடம்பர ட்ரெஸ் உடுத்தினாங்க, நல்ல விளையாட்டு சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் அவன் ட்ரெஸ் எளிமையா இருந்துச்சு, அவன் சாப்பாட்டு முறை எளிமையா இருந்துச்சு. அவன் இப்படித்தான் வாழ்க்கை விரும்புறாரா? ஊழியக்காரனா ஒட்டக மயில் ட்ரெஸ் தான் போடணும்னு விரும்புறாரா? கிடையாது. நல்லா கவனிங்க. இந்த யோவான் ஸ்நானன் ஊழியத்தின் நாட்களில் அவங்க கூட அநேக சீசர் இருந்தாங்க. அதான் அந்திரேயா, யோவான், யாக்கோபு. இயேசு சீசரா இருந்தாங்க பார்த்தீங்களா? யோவான், யாக்கோபு, அந்திரேயா இவங்கெல்லாம் முன்னாடி யோவான் ஸ்நானன் சீசர்கள். இயேசுவை இந்த யோவான் ஸ்நானன் காண்பிச்சு அவரப்பா மேசியா, நீ அவரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு காட்டினாரு. அப்ப யோவான் ஸ்நானன் அநேக சீசர் இருந்தாங்க. ஆனா யாரையும் பார்த்து யோவான் ஸ்நானகன் என்ன போல ஒட்டகமை ட்ரெஸ் போடுங்க, என்ன போல காட்டுத்தேன் வெட்டுக்கிளி சாப்பிட கட்டாயப்படுத்தல. அப்படியே ஏன் யோவான் ஸ்நானன் ஃபாலோ பண்ணாரு? நல்லா சொல்றீங்க. உலக பிரகாரமான சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு எல்லா ஆசாரியர்கள் போல யோவான் ஸ்நானகனுக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்திற்கு உலகத்தின் வாழ்க்கை தடையா இருந்துவிடக் கூடாது என்று சொல்லி உலக வாழ்க்கையின் மேல பற்று இல்லாமல் வாழ்ந்தவன் யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை புரிஞ்சது? திரும்ப சொல்றேன். உலகத்துல எல்லாரும் போல எல்லாத்தையும் அனுபவிக்க யோவான் ஸ்நானனுக்கு அதிகாரம் இருந்துச்சு. காஸ்ட்லியான ட்ரெஸ், சுகபோகமான வாழ்க்கை, விரும்பினதை அனுபவிக்கலாம், விரும்பின போகலாம், கேட்பாரற்று வாழ்க்கை வாழலாம். ஆனா யோவான் ஸ்நானன் வாழல. வனாந்தரத்தில் போய் எளிமையான வாழ்க்கை, சராசரி உலக மனுஷனுடைய அந்த உலக வாழ்க்கையில ஆடம்பர வாழ்க்கை, பணம், செல்வாக்கு, அதிகார செல்வாக்கு, உலக சுகபோகம் எது மேலே யோவான் பற்றே கிடையாது. உலகத்தின் மேல பற்று இல்லாத ஒரு வாழ்க்கை உலகத்துல யோவான் வாழ்ந்தார். என்ன காரணம்னா, இப்படிப்பட்ட உலக வாழ்க்கை மற்ற ஆசாரியர்கள் பார்க்கலாம். அந்த ஆசாரியர் சுகபோகமா வாழ்றாங்க, ஆடம்பரமா வாழ்றாங்க. அந்த ஆடம்பரமோ சுகபோகமோ
அவங்க வாழ்க்கை முறைதான் வசந்து கீழ்ப்படிய விடாம தேவனுக்கு பிரியமா வாழ விடாம தடுக்குது. யோவான் பார்த்துட்டாரு, இந்த வாழ்க்கை நானும் வாழ்ந்தேன் அப்படின்னா என்னால் ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட முடியாது, நான் ஆண்டவருக்கு ஊழியக்காரனா வாழ முடியாது. இந்த உலக வாழ்க்கை என்னை தேவனுக்கு பிரயோஜனப்பட கூடாதபடி தடுக்குமானால் எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி உலக வாழ்க்கை மேல பற்று இல்லாமல் வாழ்ந்தவன் யோவான். அல்லேலூயா. அவனைதான் முத்திர மோதிரமா கர்த்தர் மாற்றுவார். அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம எப்ப கர்த்தர் முத்திர மோதிரம் மாற்றுவாருன்னா, நம்ம உலகத்துல வாழ்ந்தாலும் உலக வாழ்க்கை மேல பற்று இல்லாம வாழணும். எப்படி உலக வாழ்க்கை மேல பற்று? அது என்ன அர்த்தம்? இன்னைக்கு உலகத்துல எல்லா ஜனங்களையும் பாருங்க, அவங்களுக்கு எந்த விதமான குறிக்கோள் இல்லை. அவங்க ஒரே குறிக்கோள் என்னன்னா, உலகத்துல எல்லாம் அனுபவிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், சுகபோகமா வாழணும், விரும்பினதெல்லாம் அனுபவிக்கணும், எல்லாரும் போல ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணும். இதான் எல்லாரும் உலக மனுஷனுடைய வாழ்க்கை. ராத்திரி போல உழைக்கணும். பார்த்து கேளுங்க, ஏங்க ராத்திரி போல உழைக்கிறீங்க? கஷ்டப்படக்கூடாதுங்க வருங்காலத்துல, ஆகவே என்ன செய்யறேன்? உழைக்கிறேன். ஏங்க சொத்து சேர்க்கிறீங்க? என் பிள்ளைங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடணும், ஆகவே என்ன செய்யறேன்? சொத்து சேர்க்கிறேன். இதுவரை பட்ட கஷ்டம் போதுங்க, அவன் இனியாவது நல்லா இருக்கணும். அவங்க உலக மனுஷனுடைய எதிர்பார்ப்பு உலக வாழ்க்கையில சுகமாய் வாழ்வது தப்பு கிடையாது. ஆனா இந்த வாழ்க்கை நம்மை தேவனுக்கு பிரயோஜனப்பட விடாம தடுக்குமானால் அதன் மேல பற்று இல்லாம வாழும்படி கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. உலக ஜனங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், எதை வேணாலும் அனுபவிக்கலாம், என்ன ட்ரெஸ் போடலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணலாம், ஆடம்பர வாழ்க்கை எவ்வளவு சுகபோகமா வாழலாம். ஆனால் தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனப்பட விடாம என்ன இந்த காரியம் தடுக்குமானால் அது எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு பக்குவப்பட்டவளாய் மாறும் பொழுதுதான் தேவன் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் நம்மை பயன்படுத்தினா உலக வாழ்க்கை கர்த்தர் எது கொடுத்திருக்கிறாரோ அது திருப்தியா இருக்கணும். உலக வாழ்க்கை மேல பற்று இல்லாததான் வாழணும். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருங்கள். அப்ப தேவன் என்ன கொடுத்திருக்கிறார் அது திருப்தியா இருக்கிறேன். உலக ஜனங்களை போல இதை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும், இந்த வருஷம் என் வாழ்க்கை இதெல்லாம் சம்பாதிச்சிடணும், இப்படி எல்லாம் சுகபோகமா வாழணும், இப்படி உலக சுகபோகத்தின் மேல பற்றுள்ளவர்களா இருப்பவர்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. பணத்தின் மேல பற்றுள்ளவர்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. ஐயோ பணம் 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 ஓடுகிறவங்க ஊழியம் செய்ய முடியாது. ஆடம்பர வாழ்க்கை வாழணும், சொத்து சேர்க்கணும், நான் இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பேர் புகழ் சம்பாதிக்கணும், நிறைய படிப்பு படிச்சு டிகிரி வாங்கணும், பேர் புகழ் சம்பாதிக்கணும், இப்படி உலகத்தின் காரியத்தினால ஓடுகிறவர்களை தேவன் பயன்படுத்த முடியாது. கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதில் நான் திருப்தியா இருந்து நான் கர்த்தர் பயன்படணும் என்று உலக வாழ்க்கை மேல பற்று இல்லாமல் தேவன் மேல வைராக்கியம் உள்ளவர்களை தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. அது உலகம் நம்ம அநேக நேரத்தில் வஞ்சிக்கலாம், என்ன வேணா அனுபவிப்பதற்கு. ஆனா தேவனுக்கு நீங்க பயப்படணும்னா உலகத்துல எதை மேலே பற்றில்லாத வாழ்வாங்க. அப்படின்னா எதையும் அனுபவிக்கூடாதா? என்ன பாஸ்டர், ஒரு சன்னியாசி வாழ்க்கை வாழ முடியும்? நல்ல ட்ரெஸ் போட்டா தப்பா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டா தப்பா, பணம் சேர்த்துனா தப்பா, சொத்து வாங்கினா தப்பா, நிறைய படிப்பு படிச்சா தப்பா, பேர் புகழ் சம்பாதிச்சா தப்பா? தப்பு கிடையாதுங்க. அதுவே வாழ்க்கைன்னு ஓடுறீங்க இருந்தீங்களா, அதான் பாவம். ஜெபிக்க கூட நேரம் இல்லாம படிப்பு 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 உட்கார்ந்து இருந்தீங்களா, அதான் பாவம். தேவனை தேட நேரம் இல்லாம பணம் பணம் சம்பாதிக்க ஓடுறீங்க இருந்தீங்களா, அதான் பாவம். கூட வேலை செய்யற ஒரு ஆள் நபருக்கு இயேசு அன்பு சொல்ல தயங்குறோம். ஆனா அதே நபரிடம் தொழில் ரீதியாக, பண ரீதியாக, சொத்து ரீதியாக அநேக விஷயங்களை பேசி பழகுறோம் நம்ம சுய ஆதாயத்துக்கு. ஆனா அந்த நபருக்கு சக்தி சொல்ல தயங்குறோமே, அதான் பாவம். கூட வேலை செய்யறான், அவன் கூட சேருவான், கூட தொழில் பண்றாங்க, அவன் கூட சேர்ந்து பணம் சம்பாதிப்பதற்கு எல்லா சம்மந்தம் கலந்துருவோம். ஆனா சத்தியம் சொல்றதுக்கு கௌரவம். அப்ப எது மேல நமக்கு பற்று? பணத்தின் மேல பற்று. இப்படிப்பட்ட கர்த்தர் பயன்படுத்த முடியாது. எப்படி வேணாலும் வாழலாம் என்கிறவர்களை தேவன் முத்திரை மோதிரமாய் மாற்ற முடியாது. வேத அழகா சொல்கிறது, வாசிப்பார் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12 வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் பயன்பட முடியல தெரியுங்களா? எல்லாத்தையும் அனுபவிக்கும் அதிகாரம் இருக்கு. ஆனா வேதம் சொல்கிறது எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. தேவ ஜனமாகிய நமக்கு தகுதி இல்லாத, தேவன் விரும்பாத, வசனம் அங்கீகரிக்காத ஒரு காரியத்தின் மேல நீங்க பற்றுள்ளா இருப்பீங்களானால், அதுக்கு நீங்க அடிமையா இருப்பீங்கன்னா
தேவனால உங்களை பயன்படுத்த முடியாது. உதாரணம் சொல்றேன், ஒரு ட்ரெஸ் எடுத்துக்குவேன். தேவன் அருவருக்கிற உடை அலங்காரம், அல்ல தேவன் அருவருக்கிறதான ஆகாரம், தேவன் அருவருக்கிறதான ஃப்ரெண்ட்ஷிப், அல்ல தேவன் அருவருக்கிறதான வருமானம் வைத்துக் கொள்ளுங்களேன். இப்போ இத தேவன் விரும்பலன்னு தெரிந்திருந்தும் அதை விட மனசு இல்லாம, அது இல்லாம வாழ முடியாதுங்க, இந்த ட்ரெஸ் போடாம வாழ முடியாது, இந்த அலங்காரம் இல்லாம வாழ முடியாது, இந்த உறவு இல்லாம வாழ முடியாது, இந்த பணத்தை விட்டு கொடுக்க மனசு இல்ல, இந்த உறவை விட்டு கொடுக்க மனசு இல்ல என்று வாழ்கிறவர்கள் வேதம் சொல்கிறது அவர்கள் அந்த காரியத்திலே அடிமை. அப்படிப்பட்ட கருத்தை பயன்படுத்தவே முடியாது. அப்ப தேவன் யாரும் பயன்படுத்துவாரு? நான் அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா இது எனக்கு தகுதி இல்லை, எனக்கு வேணாம், இந்த ட்ரெஸ் எனக்கு வேணாம், இந்த அலங்காரம் வேணாம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், இந்த சகவாசம் வேண்டாம், இந்த வழியில வர வருமானம் வேத அங்கீகரிக்காத வருமானம் இது எனக்கு வேண்டாம், இவங்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். இல்லாத பட்சத்துல கர்த்தர் பிரியமில்லாத காரியத்துக்கு அடிமை ஆயிட்டு பிடிஎச் படிச்சாலும் டிடிஎச் படிச்சாலும் எம்டிஎம் படிச்சாலும் வேதத்தை கரைச்சு முடிச்சாலும் கர்த்தருக்கு பயப்பட முடியாது. கர்த்தர் பயப்பட முடியாது. கர்த்தருக்கு பயப்படணும்னா உலக அருவருக்கும் மேல பற்றில்லாத வாழ்க்கை. இன்னொரு வாக்கு வாசி, அதே 1:10-23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் தகுதியாயிராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது, எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. அப்ப பக்தி விருத்தி உண்டாக்காத ஒரு உலக காரியத்தின் மேல பற்றுள்ளவர்களாய் இருப்பவர்களை தேவன் பயன்படுத்த முடியாது. அப்புறம் முத்திரை மோதிரமா மாறணும்னா உலகத்தின் மேல் ஈர்ப்பில்லாதவராய் தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அது திருப்தியா இருப்பேன். இந்த ட்ரெஸ் தான் தகுதியான ட்ரெஸ். உலகத்துல 1000 வித்தியாசமா பழகுறாங்க, அநேகர் ஆடம்பரமா வாழ்றாங்க, சுகமா வாழ்றாங்க, கண்போன போக்கெல்லாம் போறாங்க. ஆனா என் மனசாட்சி சொல்லுது தப்புன்னு, இது வேண்டாம்னு எச்சரிக்குது, நான் அது ஒப்பு கொடுக்குறேன். உலகமே அதுக்கு பின்னாடி போனாலும் நான் போக மாட்டேன், நான் ஆண்டவர் முத்திரை மோதிரம் மாறணும். இப்படி அப்படிங்கிறவங்க தேவன் பயன்படுத்த முடியும். இது இல்லாம உலகத்தின் மேல இச்சை உள்ளவர்களாய், பண ஆசையினால ஆடம்பர வாழ்க்கை மேல இச்சை உள்ளவர்களாய், உலகத்தின் சுகபோகத்தின் இச்சை உள்ளவர்களாய் அடிமைப்பட்டு வாழ்கிறவர்கள் தேவன் பயன்பட முடியாது. இன்னைக்கு ஏன் அநேக சத்தியம் தெரிஞ்சும் ஊழியம் பண்ண முடியல? பண ஆசை. ஏன் சத்தியம் தெரிஞ்சும் இனி கர்த்தருக்காக பிரயோஜனப்பட முடியல? உலக வாழ்க்கையில செழிப்பா இருக்கணும் விரும்புறோம், ஆண்டவருக்கு பயன்படணுங்கிற ஏற்றம் இல்லை. 20 வருஷம் சம்பாதிக்கிறேன், ஒரு கால்களோட இடம் வாங்கி போடல, இந்த கவலை இருக்குது. 20 வருஷம் சபைக்கு வரேன், ஒரு ஆத்மா கூட சபை கூட்டிட்டு வரல, இந்த ஏற்றம் இல்லையே. அப்ப நம்ம பற்றி என்ன இருக்குது? சென்னையில வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு சம்பாதிக்க என்ன பிரயோஜனம்? ஒரு சொத்து இல்லையே. இப்படி ஏங்குற விசுவாசிக்கு இவ்வளவு வருஷம் கர்த்தர் ஜீவனை கொடுத்து சத்தியத்தை கொடுத்து உபதேசித்து என்னை பக்குவப்படுத்தி வளர்த்தின அவருக்கு ஒரு ஆத்மா கூட சபை கூட்டிட்டு வரலையே. ஏக்கம் இல்லாதவர்கள் முத்திரை மோதிரம் மாற முடியாது. பணம் இல்ல, சொத்து இல்லன்னு ஏங்குற நம்ம இருதயம் ஆண்டவரை ஊழியம் செய்யறன்னு ஏங்குதான். யோசிச்சு பாருங்க, நம்ம இருதயம் எதனால இருக்குது? வேத அழகாச்சு பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்க இருதயம் இருக்கு. வாசித்து பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6:19-21 வரை வாசித்தீங்கன்னா கர்த்தர் சொல்ற பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்க உங்க இருதயம். உங்க பொக்கிஷம் எங்க இருக்குது? எது உங்க பொக்கிஷம்? இன்னைக்கு அநேகருக்கு பணம் தான் பொக்கிஷம், இன்னைக்கு அநேகருக்கு சுகபோகமான வாழ்க்கை தான் பொக்கிஷம். கர்த்தர் சொல்றாரு உலக பற்று வேண்டாம், எல்லாரும் அனுபவிக்கிறது ஓடாத, இச்சையான வாழ்க்கை மேல பற்று வைக்காத, நீ ஆண்டவா ஊழியம் செய்யணும்னு அர்ப்பணி, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவனோட ஆரம்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பெரிய பணக்கார எலிசா. 12 ஏர்மாட பூட்டி விடுகிற ஒரு குடும்பத்துல பிறந்தவன் எலிசா. 12 ஏர்மாடு, 12 ஏர்மாடு, அப்ப 24 மாடு, 12 ஏர் பூட்டி உழுகுறானோ. நிலம் எவ்வளவு பெருசு, நிலம் சுவாங்க யாரு? இந்த எலிசா. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, எலியா வருவாரு, வந்து பார்த்தா எலிசா 12 ஏர் பூட்டி நிலத்தை உழுதுருக்கிறான். 12வது ஏர் எலிசா ஓடி போறாரு. எலியா என்ன பண்றாரு? நான் மேல போட்டு இந்த சால்வை தூக்கி அப்படி எலிசா மேல அப்படி போடுவார். போட்ட உடனே எலிசா ஓடி வந்து எலியா போய் சொல்லுவா, ஐயா 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 எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் நேரா வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் எங்க அப்பா அம்மா சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு விருந்து பண்ணி கொடுத்துட்டு நான் சந்தோஷமா ஓடிட்டு வர போறேன். என்ன அர்த்தங்க? பெரிய பணக்கார எலிசா ஏற கூட்டிட்டு இருக்கிறான், அவன் இருந்து என்ன ஏங்கிட்டு இருக்குது?
இருக்குது. ஆண்டவரே, எவ்வளவு காலம் தான் நான் உலகம் ஓடிக்கிட்டே இருக்கிறது, பணம் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், என்ன பயன்படுத்த மாட்டீங்களா, என்ன ஊழியத்திற்கு உபயோகப்படுத்த மாட்டீங்களா, எனக்கு உலக வாழ்க்கை வேண்டாம்ப்பா, நான் சாகறதுக்குள்ள ஏதாவது ஊழியம் பண்ணணும், இந்த ஏற்ற எலிசாவை ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் எலியா பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எலியா உன் ஊழியத்து நாட்கள் முடியுது, போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. ஏன்னா எலிசா கர்த்தருக்கு தெரியும், எலிசா சால்வ விழுந்த உடனே எலிசாவுக்கு தெரியும் கர்த்தர் முத்திரை மோதிரத்தை மாற்ற போகிறார். ஓடி வந்து சொல்றான், ஐயா நான் ஊழியத்து வர போகிறேன். ஓடி போறான், எல்லாரும் சந்தோஷமா அழைச்சி வாங்க வாங்க வாங்க. என்ன நல்லா கவனிங்க, என்ன எலிசா சொல்லிப்பா தெரியுங்களா? எங்க அப்பாவோட சொத்து வேண்டாம்னு சொல்லி, எங்க அப்பா கொடுத்த உலக சொத்துக்கெல்லாம் வேண்டாம், உலக சுகபோகமான வாழ்க்கை வேண்டாம், ஊழியமே போதும்னு வாழும்படி என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. ஆகவே எல்லாரும் சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேர் புரிஞ்சுது? இப்படி நீங்க கொஞ்சம் சொல்றீங்க. திடீர்னு ஆண்டவர் ராத்திரி ஒன்று பேசுறாரு, உன் பேர்ல எல்லா சொத்தையும் சபைக்கு எழுதி கொடுத்துட்டு, உன் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு, உன் பேங்க்ல இருக்கிற அத்தனை பணத்தையும் வித்ட்ரால் பண்ணி, ஊழியர்களுக்கு எல்லாம் மிஷனரிகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு, நீ வெறுங்கையா போட்ட ட்ரெஸ்ஸோட ஊழியத்துக்கு வா அப்படின்னு ராத்திரி பேசுறாரு. காலை எழுப்புன உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க வாங்க, ராத்திரி இயேசுவா பேசினாரு, சொத்தெல்லாம் விற்க சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் விட்டு ஊழியத்துக்கு வர சொன்ன, போன ட்ரெஸ்ஸோட வர சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுவீங்களா? சி, பிசாசு ராத்திரி ஒரு பொல்லாத சொப்பனம், என்ன சொப்பனமா வருது, பயந்து எழுப்பிட்டேன். என்ன பயம்? சொத்தெல்லாம் விற்க சொல்லி பிசாசு பேசுறான். எலிசா போய் என்ன சொல்றாரு, ஏற இந்த விறகெல்லாம் உடைச்சி அந்த 2 காலமாட்டை வெட்டி விருது போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம், எலிசா என்னவா இருந்து பாப்பா, எங்க அப்பாவோட சொத்துல வேணாம் தூக்கி போட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்க, இயேசுவை அழைச்சிட்டாரு, நான் ஊழியத்துக்கு போக போறேன். எப்படி போக போறேன்? போன ட்ரெஸ்ஸோட போக போறேன். எப்படி சாப்பாடு? அவர் பார்த்துக்குவார். சொத்து வேலையா, சொத்து எனக்கு ஊழியம் போதும். அல்லேலூயா. பேதுரு சொந்தமா போட்டு வச்சிருக்கிறாரு. அவனும் பிச்சைக்காரன் கிடையாது, சொந்த போட்டு, சொந்த தொழில், சொந்த வலை, நல்ல மீன் பிடிச்சு வாழ்க்கை, நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கை தான். இப்ப 2 படம் மீன் வந்துச்சு. இயேசு என்ன சொன்னாரு? என்ன சொன்னார் பேதுரு பார்த்து? மார்க்கெட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு 10 ஒரு காணிக்கை போட்டு மொத்தத்தை மீன் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு போயிடும் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார் பேதுரு பார்த்து? எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பின்பற்றுவான்? அவன் சொந்த போட்டை விட்டுட்டான், சொந்த வலையை விட்டுட்டான், 2 படம் மீனை விட்டுட்டான், இயேசுவே கதிக்கு வந்துட்டான். இவன் தான் முத்திரை போடுறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நாம் இருக்கிறோமா? இயேசுவை பிரியமில்லைன்னு வேணாங்க. யோவான் சொன்னாங்க, ஏன் நல்ல உலகம் ஆசாக கூட வாழல, இந்த வாழ்க்கை என்னை தேவனை பிரிச்சிடும், என்னை ஊழியம் பண்ண விடாது, எனக்கு ஆண்டு வார்த்தை சொல்ல விடாது, மற்றவங்க போய் மனதிற்குள் பகவான் சமீபமாக இருக்கிறது என்னை சொல்ல முடியாது. ஏன்னா இவனை போல ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து, இவனை போல சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து, இவனை போல எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு நான் இப்படி போய் கத்த வார்த்தை சொல்ல முடியும்? ஆகவே இந்த உலகத்தின் அசுத்தங்கள் எனக்கும் தேவன் இடையில வேணாம். என் பற்று, நான் ஆடம்பரமா வாழணும், பணஞ்ச பாதிக்கணும், எல்லாரும் போல பேர் புகழ் வாழணும், சொத்து சேர்க்கணும், இதெல்லாம் என் ஏக்கம் இல்லை. என் ஏக்கம் எல்லாம் என் ஆண்டவருக்கு நான் பயப்படணும். அல்லேலூயா. இந்த ஏக்கம் நமக்குள்ள இருக்கா? யோசிச்சு பாருங்க. வாலிப பிள்ளைகள் திருமண நாட்கள் வரும் பொழுது எத்தனை வாலிபர்கள் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிற நல்ல மனவாட்டிய நல்ல மனவாளிகள் தாங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க? வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் திருமணம் வரும் பொழுது என்ன செய்யணும்? ஆண்டவரே ஊழிய தாகம் உள்ள அர்ப்பணிப்புள்ள ரட்சிக்கப்பட்ட பிள்ளை எடுத்தாங்க. அது 8ஆம் கிளாஸ் ஃபெயிலோ 6ஆம் கிளாஸ் பாஸோ அது எனக்கு அவசியம் இல்லை. என்னோடு கூட சேர்ந்து உமக்கு ஊழியம் செய்கிற நீ வச்சிருக்கிற ஏற்றுத்துணைய எனக்கு தாரும். அல்லேலூயா. உலக பற்று இல்லாத ஒரு மனிதரை தேவன் புத்திர முதலமாய் மாற்றுகிறார். அதை யோவான் சொன்ன வனாந்தரத்தில் வைத்து உலக வாழ்க்கையின் ஈர்ப்பு இல்லாம, உலக பற்று இல்லாம தேவனுக்கு வாழ வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு தேவன் யோவானை உருவாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது யோவானை கத்திட்டு உருவாக்கினார். யோவான் 3ஆம் அதிகாரம் 22. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்துக்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். நல்லா கவனிங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பின்பு சீசரோடு சேர்ந்து இயேசுவும் சீசரும் நினைச்சாங்கன்னா ஞானஸ்நானம் கொடுத்தார். இதுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் கொடுத்துருந்தது யோவான் ஸ்நானம். இப்போ இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்.
அவன்கிட்ட ஞானஸ்நானம் பெறுவதற்கு நிறைய கூட்டம் போகுது. இப்ப வாசிங்க 26ஆம் வசனம். அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார். இப்ப நல்லா கவனிங்க. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் ஊர்ல இருக்கிற எல்லா கூட்டம் யார்கிட்ட வந்துச்சு? யார்கிட்ட வந்தது? யோவான் ஸ்நானகிட்ட. யோவான் ஸ்நானம் பார்த்து, ஐயா போதகரே, நாங்க என்ன செய்யணும்? நாங்க ஞானஸ்நானத்தை விரும்புகிறோம், நீங்க ஞானஸ்நானம் கொடுங்க, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. இப்படி கூட்டம் எல்லாம் யோவான் ஸ்நானம் பின்னாடியே வந்துருந்துச்சு. இப்ப இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஊழியத்தை ஆரம்பிச்சோட எல்லா கூட்டம் யார் பின்னாடி போகுது? இயேசு பின்னாடி போயிடுச்சு. யோவான் சண்டை கூட்டம் வரல. சீசன் சொல்றாங்க, ஐயா போதகரே, நீர் ஒரு ஞானஸ்நானம் கொடுத்தீரே யோர்தானுக்கு அக்கறையில, நீர் சொன்னீரே அவர் தேவகுமாரன் சொல்லினா. இப்ப கூட்டம் எல்லாம் அவர்கிட்ட போகுது, அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று சொன்ன உடனே இப்ப யோவான் என்ன பதில் சொல்றார் பாருங்க. 30ஆம் வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க என்ன சொல்லிருப்பாங்க? வந்த கூட்டம் எல்லாம் அங்க போகுதா? நான் பெரியவனா அவன் பெரியவனா? நானா அவர்களா? ஒரு ஈகோ. ஆனா யோவான் சொல்றாரு, அவர் பெருகுனியா, நான் என்ன செய்யணும்? அந்த வார்த்தை கவனிங்க. நான் சிறுகவும், நான் என்கிற ஈகோ யோவான் ஸ்நானங்களுக்குள் மறைந்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கூட்டம் சொல்லுது, ஐயா ஐயா உங்ககிட்ட ஞானஸ்நானம் எடுத்தாரு, இப்ப அவர் பாஸ்டர் ஆயிட்டாரு. அதுல புரியுதா உங்களுக்கு? நீ தான் ஞானஸ்நானம் கொடுத்தி, நீ தான் அவர் மேலே கையை வச்சு ஞானஸ்நானம் கொடுத்தி, இப்ப அவர் பாஸ்டர் ஆயிட்டாரு. இப்ப ஜனமேல யார் பின்னாடி போகுது? அவர் பின்னாடி போகுது. உங்கள்கிட்ட ஒருத்தர் வரலையே. ஜனசீசன் நினைச்சாங்க, எப்படி அவருக்கு முன்னாடி கொண்டு போகும் அப்படின்னு யோவான் கேட்பான்னு பார்த்தா யோவான் சொன்னார், இல்ல இல்லப்பா, நான் சிறுகவும் அவர் பெருகவும். நான் என்கிற எண்ணம் யோவான் ஸ்நானங்களுக்குள் எப்ப மறைந்து அழிந்து போனதோ அப்பொழுது தேவன் யோவான் ஸ்நானம் முத்திரை மோதிரமாக்கினார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் வைத்து யோவானை கர்த்தர் உருவாக்குறார். யார் இந்த யோவான்? இந்த யோவான் ஏற்க முன்னறிவிக்கப்பட்டவன், ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தேவ ஊழியர்களான பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பிறப்பான் முன்னறிவிக்கப்பட்டவன். ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் கிமு 600ஆவது நாட்கள். 600 வருஷம் கழிச்சு யோவான் பிறந்தாரு. இப்ப ஒரு மனுஷன் பிறப்பான 600 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் தீர்க்கதரிசனமாய் சொன்னார். அப்படி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். ஆனா அந்த யோவான் ஸ்நானகன், நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, நான் ஒரு பெரிய ஊழியக்காரன், நான் கர்த்தரால் முன்னறிவிக்கப்பட்டவன் என்று தன்னை குறித்து பிரபலப்படுத்தாம, நான் சிறுகவும், நான் ஒன்னில்லாம போகவும், நான் எனக்குள்ள மறையவும், அந்த ஈகோ, அந்த நான் என்கிற எண்ணம் யோவானுக்குள் இருந்ததை கர்த்தர் வனாந்தர் உடைத்தார். அந்த நான் உடைந்த பொழுது கர்த்தர் யோவானை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பிரச்சனையே நான் என்கிற ஈகோ. ஏன் கர்த்தர் பயன்படுத்த முடியல தெரியுங்களா? நான் யார் தெரியுமா? என் படிப்பு நான் எப்படி கட்டி கொடுக்கிறது? நான் எப்படி இறங்கி போகிறது? என் கௌரவம் என்ன? என் வசதி வாய்ப்பு என்ன? என் குடும்பம் எப்படி தெரியுமா? என் கோத்திரம் என்ன தெரியுமா? என் படிப்பு என்ன தெரியுமா? நான் வளர்ந்த விதம் என்ன தெரியுமா? என் செல்வாக்கு என்ன தெரியுமா? இந்த நான் இருக்கிற வரை கர்த்தரை பயன்படுத்தவே முடியும். நீ அநேக பிரச்சனைனா அதனாலதான் எங்கேயும் விட்டு கொடுக்கிற மனசு இல்லை. நான் எப்படி விட்டு கொடுக்கிறது? நான் எப்படி மன்னிக்கிறது? நான் எப்படி இறங்கி போகிறது? நான் எப்படி சகிக்கிறது? இந்த நான் மறையணுங்க. நம்ம யாரா வேணாலும் இருக்கட்டும், நம்ம 1000 படிச்சவங்க, 1000 செல்வாக்கு உள்ளவங்க, 1000 பண வசதி உள்ளவங்க, அல்ல தேவன் நம்மை பயன்படுத்தி அநேக ஊழியம் செய்திருக்கலாம், அநேக சத்தியம் சொல்லியிருக்கலாம், நாம் நிறைய காணிக்க கஷ்டமானவர்களா இருக்கலாம், நாம் அநேக ஊழியர்களை தாங்கவர்களா இருக்கலாம், நாம் பெரிய பரிசுத்தவான்களை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நான் என்கிற அகந்த நமக்குள்ள அழியணும். நாங்கிற எண்ணம், நான் எடுத்ததா முடிவு, நான் எடுத்ததா தீர்மானம், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் நினைச்சதை சாதிக்கணும், என் விருப்பம் தான் நிறைவேறணும், அது நான் மறையணும். நான் மன்னிக்க முடியாது, அவங்க இறங்கி வரட்டும். சொந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர் பகையா வாழ்றோம் யோசிச்சு பாருங்க. நான் ஏன் பேசணும், அவங்க வந்து பேசணும். நான் ஏன் விட்டு கொடுக்கணும், அவங்க விட்டு கொடுக்கட்டும். நான் ஏன் மன்னிக்கணும்? கௌரவ பிரச்சனை. இந்த கௌரவ பிரச்சனை இருக்கிற வரை தேவன் நம்மை பயன்படுத்தவே முடியாது. நான் என்கிற ஈகோ மறையணும். யோவான் ஸ்நானனுக்குள் நான் என்கிற ஈகோ மறைஞ்சது. நம்ம இயேசுவை ஆராதிக்கிறோம். நல்ல கவனிங்க. சில நேரம் பாடுறோம், மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும்
யாரை போல மாற்றணும்னு? யாரை போல மாற்றணும் விரும்புகிறோம்? ஆனால் இயேசு போல மாற விரும்புகிறோம். அவர் கேட்கணும், மாறவே ஆசை பாரு, ரொம்ப ஆசைப்படுறப்பா, உன்னை என்னை போல மாற்றணும் விரும்புறப்பா அப்படின்னு மாற்றுறதுக்கு ட்ரெயின் சென்டர் எடுத்து போயிட்டா அது திணி கொடுத்து என்ன செய்யணும்? நான் மாற முடியாது. நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? ஏசு எப்படிப்பட்டது தெரியுங்களா? வாசித்து பாருங்க, சகரியா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12-13 வாசம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தினார்கள். 30 வெள்ளிக்காசை நிறுத்தினார்கள். கர்த்தரை நோக்கி அதை புயலிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நல்ல கவனிங்க, இந்த வசனம் தீர்க்க தரிசனமான வசனம். சகரியா மூலமாய் தீர்க்க தரிசனமாக சொல்வது என்ன அப்படின்னா, நான் இவர்களால் மதிக்கப்பட்ட மதிப்பு இவ்வளவுதான். எவ்வளவு? 30 வெள்ளிக்காசு. யாருக்கு 30 வெள்ளிக்காசு மதிப்பா போட்டாங்க? இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்படுவதற்கு ஆசாரியர்கள் 30 வெள்ளிக்காசை யூதாசு கொடுக்கும்படி தீர்மானம் பண்ணுகிறார். அதுதான் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. இப்ப யூதாஸ் கேட்கிறான், இயேசு காட்டி கொடுக்குறேன், அவங்க என்ன வேல்யூ? ஆசாரியர் சொல்லலாம் 30 வெள்ளிக்காசு. அவங்க மதிப்பு அவ்வளவுதான். யாரோட மதிப்பு? யாருடைய மதிப்பு? இயேசுக்கு இவ்வளவுதான் மதிப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி சகரியா மூலமா அன்னைக்கு சொல்லிட்டார். சரி, இந்த 30 வெள்ளிக்காசு யாருக்கு கொடுக்கப்படுகிற மதிப்பு? வாசித்து பாருங்க, யாத்திராகம புத்தகம் 21ஆம் அதிகாரம் 32. அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்கப்பட்டவன். மாடு கல்லறி. ஏன் ஆசாரியர் 30 வெள்ளிக்காசு கொடுக்கிறேன்னு சொன்னாங்க தெரியுங்களா? யூதனுக்கு பிரமாணம் இருக்குது. என்ன பிரமாணம்னா, ஒரு ஓனர் மாடு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த மாடு முற்ற மாடு தெரிஞ்சிருந்தோம், அவன் அவுத்து விட்டான். அது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஓனருடைய வீட்டில் இருக்கிற ஒரு அடிமை, அந்த அடிமையே இந்த மாடு முட்டி கொண்டு போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எஜமான் வந்து, ஏய் என்னமா அவன் மாடு என் அடிமை பொண்ண அடிமை பையனை முட்டி கொண்டுருச்சு அப்படின்னா, நியாயத்துக்கு வரும் பொழுது என்ன பிரமாணமா, அந்த அடிமையின் உயிருக்கு விலை 30 வெள்ளிக்காசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அடிமையின் உயிருக்கு என்ன விலை? ஒரு அடிமை உயிருக்கு விலை என்னது? இப்ப அந்த விலை யாருக்கு கொடுக்கப்படுது? அப்ப இயேசுவை ஆசாரியர் என்னவா பார்த்தாங்க? என்னவா பார்க்கறாங்க? ஒரு அடிமையா பார்க்கறாங்க. யார் இந்த இயேசு? நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வாசித்து பாருங்க. தேவன் சமாரிப்புரை கொள்ளையாளர் பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபமெடுத்து மனுஷாயினார். தேவாதி தேவன் அவர் மதிப்பு 30 வெள்ளிக்காசு. அடிமையின் விலை. இயேசு மாத்திரம், நான் யார் தெரியுமா? என் மதிப்பு என்ன தெரியுமா? பூமி நிறைவு என்னுடையது, வெள்ளை பொண்ணு என்னுடைய, தேவன் சமமாய் இருக்கிறவர் என்று இயேசு நான் என்று சிந்தை உள்ளவராய் இருந்திருந்தால் நீங்களும் நானும் சாத்தான் ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில மீட்பின் ஊழியத்தை இயேசு முத்திரை மோதிரமாய் செய்து முடிக்க ஒரே ஒரு காரணம், அவர் நான் என்கிறதான தன் மேன்மையை விட்டுக் கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப அவரை போல நம்ம மாறும் பொழுது அவர் நமக்குள்ள அதான் செய்யறார். நாங்கிற சுயத்தை நமக்குள்ள அழித்து பார்க்கிறார். நான் யார் தெரியுமா? என் மேன்மை என்ன தெரியுமா? பவுல் சொல்கிறாரு, நான் எபிரேயன், நான் பெரிய படிப்பாளி, நான் பெரிய அந்தஸ்துள்ளவன், ஆனா எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன். அப்படி என்ன பின்புதான் பவுலை தேவன் ஊழியத்தில் பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் என்கிற சுயம் சாகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான்கிற கௌரவத்தை விட்டு கொடுக்கிறோமா? விட்டு கொடுக்க, சகிக்க நான்கிற ஈகோ தடையா இருக்குது. ஒருத்தர் இயேசு பத்தி ஒருத்தர் சொல்றதுக்கு எப்படி என்ன சொல்றது? சில பேர் சபையில வந்து அவரை ஆராதிக்கவே ஈகோ, ஆராதிக்கவே ஒரு சுய கௌரவம், கையை உயர்த்தி ஆராதிக்க விருப்பம் இல்லை, விடுதலோட ஆராதிக்க விருப்பம் இல்லை. என்ன சொல்லுவாங்க? பக்கத்துல ஒருத்தர் போய் இவ்வளவு பிரச்சனையா இருக்கிறீங்களே, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லுவதற்கு மனசு இல்லை. ஏன்? கௌரவ பிரச்சனை. அவங்கள்ட்ட எப்படி நான் போய் சொல்றது? அவங்களுக்கு எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. நான் எப்படி எல்லாத்தையும் மறந்து போய் அவங்கள்ட்ட பேச முடியும்? நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து எப்படி அவங்கள்ட்ட போய் இயேசு அன்பை சொல்ல முடியும்? இந்த நான் தான் நம்ம ஊழியத்துக்கு பெரிய தடை. இந்த நான் என்கிற ஈகோ மறிக்கும் பொழுது தேவன் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. என் ஆண்டவருக்காக எதை செய்ய ஆயத்தம்?
என் கௌரவத்தை விட்டு கொடுக்கிறேன், என் படிப்பை விட்டு கொடுக்கிறேன், அந்தஸ்தை விட்டு கொடுக்கிறேன். கர்த்தர் எங்க போசனா போல ஆயத்தமா இருக்கிறேன், கர்த்தர் என்ன செய்ய சொன்னா நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் என்கிற மனப்பக்குவம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்கள தான் இந்த ஊழியத்தில் பயன்படுத்துவாங்க. நான் நல்லா இருக்கணும், நான் சுகமா இருந்தா போதும், ஊழியத்துக்கு வந்தா பிரச்சனை, ஆத்ம ஆதாயம் பண்ணா அநேக நிந்தை அவமானங்கள் வரலாம், அழிந்து போற ஜனங்களுக்காக செவிக்க ஆரம்பிச்சா என் குடும்பத்தில் பிரச்சனை வந்தா என்ன பண்றது? பக்கத்து வீட்டுல போய் சத்தியம் சொல்லும் பொழுது அதில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? நான் நல்லா இருந்தா போதும், அந்த நான் தான் ஊழியத்துக்கு தடை. தாவீது பெரிய ராஜா, அந்த ராஜா அவன் சிங்காசனம் ஏறின உடனே அவனுக்குள்ள பெரிய ஒரு வேதனை. கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி ஆலயத்தில் இல்லாம எங்கேயோ ஒரு மூலை இருக்குது, இப்ப அதை கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணி அதை கொண்டு வராது. அதை சுமந்து கொண்டு வரும் பொழுது இந்த தாவீது என்ன செய்தாராம்? 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தாவீது நல்ல நடனமாடி சந்தோஷம். இவர் ராஜா, ராஜாவா இருக்கிற ராஜ வஸ்திரத்தெல்லாம் கட்டி போட்டுட்டு ஒரு சாதாரண ஒரு ஆளை போல, ஒரு குடியானவனை போல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஒரு சாதாரண ஒரு ஊர்க்காரனை போல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடி சந்தோஷம் வராது. இவன் மனைவி மீகா அவ அரண்மனை பலகை இருந்து பார்க்கிறா. இப்போ உடன்படிக்கை பெட்டி அரண்மனை பக்கம் வருது. இவ மீகா மேல பார்க்கிறா, தான் புருஷன் ராஜா ஒரு சாதாரண மனுஷனை போல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக சந்தோஷம் நடனம் ஆடுகிறான். உடனே இந்த பாத்திரம் சிரிக்கிறான். இப்ப தாய் உள்ள வராது. உள்ள வந்து தாய் சொல்றாரு, என்ன பாரு, நீ ஒரு ராஜா, நீ எவ்வளவு கௌரவமா நிக்கணும், எவ்வளவு மேன்மையா நிக்கணும், நீ போய் ஒரு சாதாரண மனுஷனை போல கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பு டான்ஸ் ஆடிட்டு வரீங்க, கேவலமா பேசுறா. அவன் தாவீது என்ன பதில் சொல்லுவார் தெரியுங்களா? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 21-22 வசனம். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். தாவீது சொல்றாரு பாருங்க, நான் பெரிய ராஜா உண்மைதான், ஆனா உன் அப்பா வீடு சொந்த பந்தம் எல்லாம் விட ஒன்னுத்துக்கு மேல தகுதி இல்லாதவன், என்ன போய் ராஜாவை ஏற்படுத்தினாரு அந்த கர்த்தருக்கு முன்பதாக நான் இன்னும் நீசனாவேன். அப்படி என்ன அர்த்தம்? அவருக்காக எனக்கு இருக்கிற மேன்மைகளை கூட விட்டு கொடுக்க ஆயத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கூட வேலை செய்யறவங்க படிப்பறிவே இல்லாதவங்க வச்சுக்கோங்க, சாதாரண வேலையில் இருக்கிறவங்க, நீ நல்ல போஸ்டிங் இருக்கிறீங்க, கர்த்தர் ஏவராது, அவர் இயேசு நன்மை குறிச்சு சொல்ல முடியும், உன் இறுதியை சொல்ல ஆயத்தமா இருக்குமா? சாதாரண வேலை செய்யறவன், நான் நல்ல மதிப்புள்ள, நான் எப்படி பேச முடியும்? உன் பக்கத்து வீட்டுக்காரு சரியான வசதி வாய்ப்பு இல்லை, நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை இல்லை, அற்பமான வாழ்க்கை, வீட்டுக்குள்ள யாருமே போக முடியாது, ஆனா நீங்க நல்ல சுகமா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஏவராது இருந்தீங்கள போய் என் அன்பை சொல்லு. அந்த கௌரவம், அந்த படிப்பு, அந்த அந்தஸ்து, இந்த பண செல்வாக்கு, ஹைஜீனிக்கான வாழ்க்கை, அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு கலீஜா இருக்கிற வீட்டுக்குள்ள போய் இயேசு அன்பை சொல்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். யோசித்து பாருங்க, எப்படிங்க அவங்க வீட்டுக்கு போறது, எப்படிங்க அவங்கள்ட்ட போய் நான் பேசுறது, எப்படிங்க அவங்க கூட பழகுறது, நான் எப்படிங்க விட்டு கொடுக்கிறது, என் கௌரவம் என்ன? தேவனுக்கு நீங்க பயன்படணும்னா ஆண்டவரோட எல்லாவற்றையும் குப்பை, என்னுடைய படிப்பு, திறமை எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து நான் அவருக்கு இன்னும் நீசனாவேன். அல்லேலூயா. அதான் தேவன் விரும்புகிறான். இன்னைக்கு சபையில எல்லா சபைகளிலும் ஏராளமான கூட்டம். என்ன கூட்டம் அப்படின்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சாட்சி சொல்கிற பக்தர் கூட்டம் தான். ஆனா ஆண்டவருக்காக நான் இந்த காரியத்தை விட்டு கொடுத்து நான் ஊழியம் செய்தேன், ஆத்துமகளை ஆதாயம் பண்ணினேன் சொல்லுகிற கூட்டம் குறையும். நான் ஆசீர்வதிக்கப்படணும், சுகபோகமா வாழணும், அழுகாம கொடுக்காம சபைக்கு வரணும், நான் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் சாட்சி சொல்லணும், இவ்வளவு கிடையாது. நான் ஆண்டவருக்காக எதை விட்டு கொடுத்திருக்கிறேன், என்ன ஊழியம் பண்ணியிருக்கிறேன். யோவான் ஸ்நானகன் நான் என்கிற ஈகோவை விட்டு கொடுத்தான், கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஈகோங்கிற சாகடித்து கர்த்தருக்குள்ள நீங்க மறைந்து அவரை உயர்த்த பாருங்க. தேவன் மகிமைப்படுவதற்கு நான் எதை செய்ய ஆயத்தம், தேவன் மகிமைப்படுவாரா எதை சகிக்க ஆயத்தம், தேவன் மகிமைப்படுவாரா எதை விட்டு கொடுக்க ஆயத்தம், தேவன் மகிமைப்படுவார்னா நான் எவ்வளவு என்னை தாழ்த்துவதற்கும் நான் ஆயத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, யோவான் ஸ்நானகன் நான் என்கிற அகங்காரம் இல்லாதவன். மூன்றாவது, யோவான் ஸ்நானகன் கர்த்தர் பயன்படுத்த என்ன காரணம்? லூக்கா 3ஆம் அதிகாரம் 15-16. யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணிக்கொண்டு
யோவான் எல்லாரும் பிரதித்திரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நல்ல கவனிங்க. இந்த யோவான் ஊழியத்தை பார்க்கறாங்க, அவர் பிரசங்கத்தை பார்க்கறாங்க, அவர் மூலமா கர்த்தர் செய்த கிரியையை பார்த்து ஜனங்க சொல்றாங்க, நாம எதிர்பார்த்திருக்கிற மேசியா கிறிஸ்து அவர் இவனா இருப்பாரோ, இவர்தான் கிறிஸ்துவா அப்படின்னு சொன்ன உடனே யோவானோட பதில பாருங்க, நான் அவரு அல்ல. அதோடு பண்ணில பரவாயில்ல, என்ன சொல்லிருக்கலாம். இந்த யோவான் யாரு? ஏற்கனவே 600 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏசாயா தீர்க்கதரிசினால முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசி. இப்ப யோவான் என்ன சொல்லியிருக்கிறோம்? நான் கிறிஸ்து கிடையாதுப்பா, ஆனா நான் சாதாரண ஆளும் கிடையாது. நான் யார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு பெரிய தீர்க்கதரிசி நானு. எனக்கு கர்த்தர் முன்னறிவித்திருக்கிறார், என் மூலமாகத்தான் எல்லாமே உலகத்தில் நடக்க போகுது என்று தன்னை குறித்து என்ன செய்திருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனா யோவான் சொல்றாரு, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் என்னை பாத்திரவானாக என்னல அப்படின்னு என்ன தெரியுங்களா? அந்த நாட்களில் யூதர்களுடைய பாரம்பரியப்படி ஒவ்வொரு யூதருடைய வீட்டிலும் அடிமைகள் இருப்பாங்க. அந்த அடிமையோட வேலை என்னன்னா, வீட்டில் இருக்கிற எல்லா காரியம் செய்வார்கள். அதுல சில அடிமைகள் வீட்டு வெளியே இருப்பாங்க. அவங்க வேலை என்னன்னா, வீட்டுக்கு வர விருந்தாளிகளுடைய காலில் இருக்கிற செருப்பை கட்டுவாங்க. ஒரு யூதருடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராருன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு அடிமை இருப்பாங்க. இந்த விருந்தாளி நேராக நிற்பார். நின்ன உடனே அந்த அடிமை என்ன செய்வான்னா, அந்த விருந்தாளி காலை புரிஞ்சு அந்த செருப்பு, சாண்டல் செருப்பு, அந்த வார செருப்பு, அந்த வாரை அவிழ்த்து அவர் செருப்பை கழட்டி ஓரமா வச்சுக்கிட்டு அவர் போய் நின்ன உடனே அந்த மனையில காலை வச்சு காலை நல்லா கழுவி விட்டு ஒரு துணி எடுத்து நல்லா தொடச்சு விட்டு, ஐயா போயிட்டு வாங்க. உள்ள போய் அவர் விருந்தெல்லாம் சாப்பிட்டு பேசிட்டு வெளியே வந்த உடனே அவர் செருப்பு எடுத்து காலை மாட்டி விட்டு வாரம் மாட்டணும். இதான் ஒரு அடிமையோட வேலை. யோவான் சொல்றாரு, இயேசுவின் செருப்பை கழட்டுகிற அந்த அடிமை வேலை கூட செய்ய லாக்கி இல்லாதவன். எல்லா ஜனங்களும் யோவானை புகழும் பொழுது யோவான் அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளல. யோவானுடைய ஊழியத்தை பார்த்து, யோவானுடைய பிரசங்கத்தை பார்த்து உலகம் அப்ரிசியேட் பண்ணுது, புகழ்ந்து பேசுது. யோவான் புகழ்ச்சியை வெறுத்தான். அல்லேலூயா. எப்போ ஒரு மனிதன் உலகம் தன்னை புகழ்ந்து பேசும் பொழுது அது வேண்டாம் வெறுக்கிற இதயம் இருக்குதோ அவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்தும். நீ ஏன் அநேக ஆணும் பயன்படுறாங்க, ஆனா பாதியில ஊழி இன்னும் போயிடுது. எதனால அப்படின்னா, ஒரு சின்ன காரியம் செய்தா கூட யாராவது புகழ்ந்து பேசிட மாட்டாங்களா? பிரதர் இந்த பொருள் நீங்க வாங்கி கொடுத்தீங்க, பிரதர் இந்த வேலை நீங்க செஞ்சீங்க, யாராவது கேட்க மாட்டாங்களா? ஒரு ஏக்கம் இருக்கு. எப்போ ஒரு மனுஷன் தான் செய்த சின்ன ஊழியத்தை குறித்து யாராவது புகழ்ந்து பேசணும், ஒரு சின்ன வேலையை குறித்து புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்துச்சோ அவர்களை தேவன் பயன்படுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ புகழ்ச்சியை யார் வெறுக்கிறார்களோ அவர்தான் தேவன் பயன்படுத்துவார். புகழ்ச்சி தேவன் ஒருபோது விரும்புகிறவர் அல்ல. ஒரு வார்த்தை வாசிங்க, நீதிமொழி 27:21. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு குடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. எதுல ஒரு பெரிய பிரச்சனைனா, நீ வேலை செய்யற இடத்துல நல்லா கவனிங்க, நான் ஊழியத்தை மட்டும் பேசல. உங்களை ஆண்டு ஊழியத்துல பயன்படுத்தணும்னா, நீ வேலை செய்யற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, நீ தொழில் பண்ணுற இடத்துல யாராவது உங்களுக்கு இருக்கிற நல்ல கேரக்டர், நல்ல காரியம், நீ செய்த நல்ல காரியங்கள், நீ செய்த உதவி, இதை குறித்து புகழ்ச்சியா பேசுறாங்களா, உங்க இருதயம் அதை குறித்து சந்தோஷப்பட்டு அதை எதிர்பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கக்கூடாது. இன்னும் யாராவது புகழணும், இன்னும் யாராவது பெருமையா இருந்து பேசணும், அப்படி உங்க இறுதி ஏங்குச்சுன்னா கர்த்தர் தன் வேலையில உங்களை பயன்படுத்த முடியாது. நீ செய்த வேலையா இருக்கட்டுமே, உங்களால ஒருத்தருக்கு நல்லதா நடக்கும்போது, சார் உங்களாலதான் சார், நீங்க செஞ்ச காரியம் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆமா 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 நான் செஞ்சதுதான் அப்படின்னு அதை கரெக்டா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க, உனக்கு உதவி செய்வதற்கு என் தெய்வனுக்கு உதவி செய்தார், அதை நன்றி செலுத்துற என்னால ஒண்ணு கிடையாதுப்பா, இயேசுவா நன்றி சொல்லுங்க. கிரெடிட்னா அவர் கொடுத்துடணும், புகழ்ச்சினா அவர் கொடுத்துடணும். நீங்க கொடுத்த பண உதவி, நீங்க செய்த சில காரியம், உங்க சரீர உழைப்பு, நீ கொடுத்த சில பொருள், அதில் இருந்து சில காரியங்கள் நடந்திருக்கும், சபையில சில காரியம் நடந்திருக்குதா, யாராவது பார்த்து பிரதர் நீங்களா சர்ச்சில் வேலை செஞ்சீங்க ரொம்ப சூப்பர் அப்படின்னாங்கன்னா இது சொல்லுவாங்க, இருதயமே இந்த புகழ்ச்சி ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்பட்டு புதுகரிக்காத, இது கர்த்தரை பயன்படுத்தினார், இதுக்கு லாக்கி இல்ல, அதனால புகழ்ச்சி ஏற்றுக்காத அப்படின்னு இருந்து பார்த்து என்ன செய்யணும், சொல்லுகிற ஒரு பழக்கத்தை கொண்டு வருவீர்களானால் தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. எப்பவுமே இருதயம் சின்ன காரியங்கள் புகழ்ச்சி விரும்பக்கூடாது. எவ்வளவு பெருசு செஞ்சாலும் மறைந்திருக்க விரும்பணும். என்னை யாரும் புகழ்ச்சி பேசக்கூடாது. கலாத்தியர் 5:26 வாசிச்சு பாருங்க, வீண் புகழ்ச்சி விரும்பாத அப்படின்னு வேதம் சொல்லுது.
இந்த மனிதன் கொடுக்குற புகழ்ச்சி வீணானது. யாராவது உங்களை பார்த்து புகழ்ச்சி பண்றாங்களா? அதான் நீங்க தான் பிரதர் எல்லாமே, சிஸ்டர் நீங்க தான் சிஸ்டர் எல்லாமே, நீங்க இல்லைன்னா உங்க குடும்பம் நிக்கவே நிக்காது அப்படின்னாங்கன்னா, ஆமா ஆமா நான் தான் என் குடும்பத்துக்கு தூண் சொல்லாதீங்க. தேவன் குடும்பத்தை நடத்துகிறாரு, என்னை தேவன் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றாங்களா, உங்களால தான் கம்பெனி இருக்குது, உங்களால தான் பிசினஸ், ஏத்துக்காதீங்க, அந்த புகழ்ச்சியை விரும்பாதீங்க. அப்போஸ்தலர் பவுலும் பர்னபாவும் ஊழியத்துக்கு போறாங்க. போன இடத்துல அற்புதம் நடக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அற்புதம் நடக்குது. நடந்த உடனே அங்க இருக்கிற பூசாரி, விக்கிரகோட பூசாரி பார்க்கறான், ஏய் இந்த மனுஷன் சாதாரண இல்லப்பா, தெய்வமே மனுஷனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பவுலையும் பர்னபாவையும் அவர் தூக்கி கொண்டாடுறாங்க, கழுத்துல மாலையை போடுறாங்க. இங்க 2 பேருக்கும் பலி செலுத்தணும், இவங்க தான் தெய்வம் அப்படின்னு ஊரே கூடிடுச்சு. பவுலும் பர்னபா என்ன செய்யறாங்க தெரியுங்களா? தங்கள் ட்ரெஸ் கிழிச்சிட்டு கத்துறாங்களா, ஐயோ அடிச்சுட்டு அழுதாங்களா, நாங்க தெய்வம் இல்லப்பா, நாங்க சாதாரண உங்களை போல மனுஷன் தான், தெய்வம் இயேசுதான். அல்லேலூயா. இவங்களை கொண்டுதான் கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆனா இவங்க புகழ்ச்சி ஏற்றுக்கொள்ளல. அந்த அப்போஸ்தலர் பவுலையும் பர்னபாவையும் தான் கர்த்தர் முத்திரை முதலாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா. சபையில ஒரு சின்ன ஊழியம் பண்ணீங்களா, குட்டி துடைக்கிற வேலை, அந்த ஊழியம் கூட யாரை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா, எனக்கு புகழ்ந்து பேசுவாங்களா, நான் வாங்கி கொடுத்த பொருளை குறிச்சு, நான் செய்த காரியத்தை குறிச்சு, என் ஊழியத்தை குறிச்சு, என் ஜெபத்தை குறிச்சு, என் பாடலை குறிச்சு, என் பிரசங்கத்தை குறிச்சு, என் வசனத்தை குறித்து, நான் செய்த காரியத்தை குறிச்சு யாரும் அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்காதீங்க. அந்த ஏக்கம் வந்துருச்சுன்னா உங்க ஊழியம் முடிய போகுதுன்னு அர்த்தம். நீ வேலை செய்யறமா இருக்கட்டுமே, தொழிலாளா இருக்கட்டுமே, மற்ற மனிதன் புகழ்ந்து பேசணும், உங்க படிப்பு குறிச்சு, உங்களுடைய காரியங்களை குறித்து புகழ்ந்து பேசணும், இது ஏங்குதுன்னா முடிவு பண்ணிக்கங்க, கர்த்தர் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்த முடியாது. நான் அல்ல, கர்த்தரே. அது பாதச்சு வாரி அவிழ்த்து கூட பார்த்தவன் அல்ல, கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் எனக்கு செய்ய முடியும், அவ்வளவுதான். எனக்கு கொடுத்த பணம், எனக்கு கொடுத்த திறமை, எனக்கு கொடுத்த படிப்பு, இதெல்லாம் கர்த்தர் பயன்பட அவர் கொடுத்தது, நான் எதுக்கு மேல் ஆக்கி இப்படி ஒரு சிந்தை இருப்பவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. கடைசி முடிவு வரும். தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதுக்கு தெரிந்தெடுத்தாரு? யார் உத்தரவாதம் மாற்றுவாரா? யோவான்ல பார்ப்போம். 3 காரியம். உலக வாழ்க்கை மேல பற்றில்லாதவர்கள். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, உலகத்தில் எந்த அருவருக்கும் இவங்களை ஈர்க்க முடியாது. இவங்க உலகத்தின் ஈர்ப்புக்கு அப்பாற்பட்டவங்க. உலக கலாச்சாரம், உலக இச்சை, உலக பொழுதுபோக்கு, உலக பாவம், உலக ஆடம்பரத்துக்கு அப்பாற்பட்டவங்க. அவங்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவாங்க. 2வது, தேவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கிறேன் நான் என்கிற ஈகோ சாகடித்தவர். நீங்க உங்க லிஸ்ட்ல யாரெல்லாம் மன்னிக்கப்படாமல் இருக்கிறாங்க அந்த உத்தரவாதம். எதை விட்டு கொடுக்க பிடிவாதம் நிற்கிறீங்க, அந்த 4 சாகட்டும், விட்டு கொடுங்க. சகிக்க முடியாம இருந்து போராடுறீங்களா, அந்த 4 ஈகோ சாகட்டும், சகிக்க ஒப்பு கொடுங்க. யார் காயில கர்த்தர் சத்தியம் சொல்ல சொல்லி நீ சொல்லாம கௌரவம் பார்த்து நீங்க ஈகோவா இருந்து அந்த காரியத்தை விட்டு விளையாடுறீங்களா, அந்த ஈகோ விட்டு கொடுத்து சத்தியம் சொல்லுங்க. கர்த்தரை மகிமைப்படுவதற்கு எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருங்க. 3வது, கர்த்தர் ஒரு சின்ன காரியத்தை பயன்படுத்தினாலும் பெரிய காரியத்தை பயன்படுத்தினாலும் புகழ்ச்சியை விரும்பாருங்க. அந்த புகழ்ச்சி ஆபத்து. தேவன் கருத்துல முத்திரை முதல் மாறப்படுங்க, கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம் இருக்கிற இடத்துல எல்லாரும் வறுமையானவர்களே, கர்த்தரை தெரிந்து கொண்டது ஒரு விசேஷமானது. முத்திரை முதலமாய் கர்த்தரை மாற்ற விரும்புகிறார். நீங்க எல்லா கண்களையும் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும், இன்னும் உமக்காக வாழ நாட்டவரே அர்ப்பணித்து எல்லா கண்களையும் ஒப்பு போகணும். சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லா கண்களையும் எல்லாரும் யார் கண்ணை கண்ணடிக்க பார்க்கிறாங்க. தேவனுக்கு நீங்க பயப்படணும்னு விரும்பினீங்கன்னா எல்லா கண்களையும் முடியும், எல்லா கண்களையும் முடியும். மனசுல அப்படி போகணும், ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே முத்திர மோதிரமா மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. ஒரு சீக்ரெட் ரிங்காக என்ன மாற்ற வேண்டும். உன் கையில ஒரு முத்திர மோதிரமா நான் மாறணும், என்னை பயன்படுத்துங்கப்பா. கருமையான சகோதரா, நடுமையான சகோதரி, எத்தனையோ தரம் மரணம் நெருங்கின பொழுதும் உனக்கு கர்த்தர் ஏன் அறிவு ஒப்பு கொடுக்க தெரியுமா? எத்தனையோ துணிகரமான பாவம் செய்த பொழுதும் கர்த்தர் ஏன் உன நியாயம் தீர்க்க தெரியுமா? நீ எத்தனையோ தரம் விட்டு தூரம் போன பொழுதும் நீ வேண்டாம் அப்பா ஏன் தூக்கி வீச தெரியுமா? இன்னும் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. நீ இனியாவது கர்த்தர் பயப்படுவேன் நம்பராது, இனியாவது அவருக்காக ஊழியம் செய்வேன் நம்பராது. ஜெபத்தினால, உன் சாட்சி வாழ்க்கையினால, அநேக சத்தியத்தை சொல்லுவதனால, உனக்கு இருக்கிற பொருளாதாரத்தினால, உன் படிப்பினால, உன் திறமையினால எப்படியாவது ஒரு கூட்டத்தை நீ ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்குவேன் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ சொல்லுங்க, அப்பா எனக்கு பயன்படுத்த வேண்டும், எனக்கு முத்திர மோதிரமா மாற்றுங்க. எல்லா கண்களை மூடி கேளுங்க.
பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி யாரெல்லாம் இயேசுவுக்கு பயப்படணும்னு விரும்புறீங்களோ உங்க வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. வாலிப சகோதரா, வாலிப சகோதரி, தேவன் உன்னைத்தான் எதிர்பார்க்கிறார், உன்னைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீ ஒரு முத்திரை மோதிரமா மாறணும். அநேக ஆயிரங்களை கர்த்தர் கொண்டு வருவதற்கு தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை இன்னைக்கு நீ அப்பமா இருக்கலாம், இன்னைக்கு நீ எங்கேயோ அட்ரஸ் இல்லாத ஆளாக இருக்கலாம். இன்னைக்கு நீ ஒப்புக்கொடு. உன்னை கொண்டு கர்த்தர் பட்டணங்களை அசைப்பார், உன்னை கொண்டு தேசங்களை கர்த்தர் அசைப்பார், உன்னை கொண்டு அநேக குடும்பங்களை கர்த்தர் ராஜ்யத்தில் ஆயத்தப்படுத்துவார். நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, நான் சிறுவன்னு சொல்லாத, எனக்கு படிப்பு இல்லைன்னு சொல்லாத, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாத. கர்த்தர் உன்னதான் தெரிந்தெடுத்திருக்கிறார், உன்னதான் தாயின் கருவில தெரிந்தெடுத்திருக்கிறார். சகோதரி, நீ ஆண்டவருக்கு தேவை. நீ முத்திரை மோதிரமா மாறணும்னு சொல்ல விரும்புறாரு. நீ ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் படிக்கிற இடத்துல, நான் வேலை செய்யற இடத்துல, நான் இருக்கிற இடத்துல, நான் குடும்பம் நடத்துகிற இடங்களில, நான் தொழில் பண்ணுகிற இடங்களில ஆண்டவரே என்னோட முத்திரை மோதிரமா மாற்றுங்கப்பா. என்னை சுற்றில அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. அதுதான் இயேசுப்பா உன்னை இதுவரை கையை வச்சிருக்காரு. இன்னும் நேசிப்பதுக்கு ஒரே காரணம், நீ முத்திரை மோதிரமாய் மாறணும். நீ ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு பாயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். எல்லாரும் படிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறது. பணம் சம்பாதிக்க, புகழ் சம்பாதிக்க, சொத்து சேர்ப்பதற்கு ஓடின ஓட்டம் போது சகோதரா. நீ உனக்காக குடும்பத்துக்காக ஓடின ஓட்டம் போது சகோதரி. நீ ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுப்பாயா? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நான் ஒன்னில்லாத ஆளா இருந்தாலும் ஆண்டவரே என்ன நீங்க பயன்படுத்த விரும்புவீங்கன்னா என்ன உங்க கையில ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உன் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இயேசு ராஜா, இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். வார்த்தை ஒப்பு கொடுங்க. முத்திரை மோதிரமை மாற அர்ப்பணிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஒரு அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஆண்டவரின் நாளில் ஒரு முத்திரை மோதிரமாய் இந்த கரத்தில் மாற்றுவதை அர்ப்பணிக்கிறோம். அது ஏனோ தானோ ஒரு வாழ்க்கை வாழாம ஆண்டவரே உங்க கரத்தில் இருக்கிற விசேஷமான பாத்திரமாய், விசேஷமான முத்திரை மோதிரமாய் மாற ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பயன்படுத்துங்கப்பா. ராஜ்யத்தின் வேலையில எங்களை பயன்படுத்துங்க. எங்களை ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.